அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பொது தமிழ் வந்து பார்த்திங்கன்னா நான் எப்படி 5 முறை 95+ எடுத்தேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா போன வீடியோ நான் கேட்டிருந்தேன், எல்லா நியூ ஸ்டூடெண்ட் எப்படி எக்ஸாம் பண்ணியிருக்கீங்கன்னு கேட்டிருந்தேன். எல்லாரும் கமெண்ட்டையும் பார்த்தேன். நீங்கள் வந்து 95+ எடுக்கணும் என்ன செய்யணும்னா, இந்த வீடியோ ஃபுல்லும் பாருங்கள். ஃபஸ்ட்டு கடைசி வரைக்கும் பார்த்துட்டு, இந்த ஒரு வீடியோ மட்டும் கண்டிப்பாக ப்ளீஸ் எனக்காண்டி கண்டிப்பாக கடைசி வரைக்கும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களோட கருத்து தெரிவிக்கணும். நான் இந்த வீடியோவில் என்ன சொல்லிப்போனா, நான் என்னோட வந்து பார்த்தீங்கன்னா எப்படி எடுத்தேன்னு என்னோட ஸ்டடி மெத்தட் சொல்லிவிட்டு, இந்த இடத்துல நீங்கள் இந்த வீடியோவில் கடைசி வரைக்கும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களோட கமெண்ட்டு இந்த பிடிஎஃப் சார் வேணும் எல்லாமே அதுக்கப்புறம் கேளுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் எடுக்க முடியுமா முடியாதான்னு நீங்களே கண்டிப்பாக சொல்லுவீங்க. அதனால் கண்டிப்பாக கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்கள், சரிங்களா? அதாவது வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் பொதுத்தமிழில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எத்தனையோ வீடியோ பார்க்கிங்க, ஸ்கிப் பண்ணாதீங்க, லேட்டாக பார்த்துக்கலாம்னு நினைக்காங்க. இந்த வீடியோவை நான் வந்து எடுத்து விட்ருவேன். அதாவது நீங்கள் உங்கள் ரெஸ்பான்ஸ் பொறுத்து தான் அடுத்த வீடியோலாம் இன்னும் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். நம்ம வீடியோ ஃபுல்லுமே வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிசி தகவல் தான் வந்துகிட்டே இருக்கும். டெலிகிராம்லாம் வந்து பார்த்திங்கன்னா சேர்ந்துக்கணுங்க. இதெல்லாம் வரும். எதுனா குயிஸு கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடு எல்லாமே வரும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா பொருள் கருவி காலம் வினை இடனோடு 5 இருள் தீர எண்ணி செயல் அப்படின்னு ஐயா வள்ளுவர் ஐயா சொல்லியிருக்காரு. இந்த 5 வந்து கரெக்டாக வச்சுக்கிட்டு ஒரு காரியத்தில் இறங்கினோம்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா முடியாதுன்னு எதுவுமே கிடையாது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நல்லா படிங்க. வாங்க இப்போ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லியிருக்கேன். அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் புக் இருக்குது. ஸ்கூல் புக்கில் மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா நியூ புக் 7 இருக்குது, ஓல்டு புக் 7 இருக்குது. இது எல்லாரும் தெரிஞ்சதானே சார்? அதை சிறப்பு தமிழ் 2 இருக்குது. ஓல்டு டிஎன்பிசியில் வந்து பார்த்திங்கன்னா 58 செட்டு இருக்குது. அதை அவுட் ஆஃப் புக்கு படிக்கணும், அதை டெஸ்ட்டு பண்ணணும், அதை சுய பரிசோதனை பண்ணணும். இது எல்லாத்தையும் பண்ணால் தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக 95 எடுக்க முடியும், 95+ எடுக்க முடியும். ஏன்னா இப்போ டிஎன்பிசி கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா அப்படி ட்ரெண்ட் பண்ணிட்டாங்க. எப்படின்னா முன்னாடிலாம் வந்து பார்த்திங்கன்னா 99 ஈஸியாக எடுக்க முடியும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அடுத்த தடவை ஸ்கூல் புக்கிலேருந்து கேட்டாங்கன்னா நீங்களே நான் சொல்கிற மெத்தடில் படிச்சிங்கன்னா கண்டிப்பாக 99 100 கூட எடுக்கலாம். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அவங்க எப்போதும் 4 கொஸ்டின் 5 கொஸ்டின் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கடைசி ஒரு 9 எக்ஸாமாக வந்து பார்த்திங்கன்னா அவுட் ஆஃப் கொஸ்டின் தான் கேட்காங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன செய்யணும்னா நான் சொல்கிற மெத்தடிலேயே வரிசையாக படிக்கணும். அப்படின்னா தான் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் புது புக்கு பாருங்களேன், அந்த நியூ புக்கு படிக்கிங்களா, இந்த நியூ புக்கு படிச்சுட்டு இருப்பீங்க. சில பேர் ஓல்டு புக் படிக்காமல் இருப்பீங்க. நியூ புக்கில் படிப்பீங்க, ஓல்டு புக் படிப்பீங்க, ஆனால் சிலபஸ் வைஸ் படிக்காமல் இருப்பீங்க. சிலபஸ் வைஸ் படிப்பீங்க, ஆனால் சிலபஸ் இல்லாதது எது தேவையோ அது படிக்க மாட்டீங்க. அதை சிறப்பு தமிழ் படிப்பீங்க, சில பேர் படிக்காமல் இருப்பீங்க. அதை ஓல்டு கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ண கிடையாது, அவுட் ஆஃப் புக்கு படிக்க கிடையாது. டெஸ்ட்டு போடுவீங்க. எல்லாருமே டெஸ்ட்டுன்னு நிறைய போட்டால் மட்டும் போகாது. அது முக்கியமாக சுய பரிசோதனை பண்ணணும். சுய பரிசோதனை என்ன சார்? நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கொஸ்டின் டெஸ்ட் போடுறீங்கன்னு வச்சுங்களேன், அந்த கொஸ்டின் ஏன் தப்பு பண்ணோம், படிச்சுட்டு போட்டோமா படிக்காமல் போட்டோமா, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நேராக போய் ஸ்கூல் புக்கில் போய் பார்க்கணும். அப்போ தான் ஸ்கேனிங் ஆகும், நம்மளுக்கு கண்ணு ஸ்கேனிங் ஆகும். அதாவது வந்து பார்த்திங்கன்னா அறிவில் காதாலையும் கேட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஸ்கேன் பண்ணலாம். இப்போ எப்படி ஒரு படம் பார்க்கிங்க, அந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா எப்படி நம்ம நடிகருக்கு வந்து இப்போ பார்த்தது வந்து பார்த்தோன்னா நடித்தது வந்து பிடிக்கும், அது அப்படி நம்ம எப்படி மனப்பாடம் சொல்லுவோம். அதுமாதிரி அந்த தப்பு பண்ணிங்கன்னா அந்த புக்கில் போய் பாருங்கள், ஸ்கேனிங் பண்ணுங்கள், சரிங்களா? அதாவது வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்படி இந்த வீடியோ எப்படி கொண்டு போவோம்னா, அதாவது இங்கே இந்த இது இருக்கலாம், ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சிலபஸ் வைஸ் தான் கொண்டு போவோம். சிலபஸ் வைஸில் எப்படி கொண்டு போவோம்னா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ கவிமணி எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுங்களேன், கவிமணி நம்ம படிக்க போகிறோம். கவிமணியில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து எல்லாருமே எப்படி படிச்சிருப்பீங்க, அவங்க வந்து மெயின் லெசனில் மட்டும்தான் படிச்சிருப்பீங்க. அதாவது வந்து ஆசிய ஜோதி படிச்சிருப்பீங்க 6th நியூ புக்கில். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே படிச்சிருப்பீங்க 8th வந்து பார்த்திங்கன்னா வருமுன் காப்பம் படிச்சிருப்பீங்க. அடுத்த வந்து பார்த்திங்கன்னா ஓல்டில் வந்து பார்த்திங்கன்னா ஓல்டு 8th வந்து பார்த்திங்கன்னா உமர் கய்யாம் பாடல்கள் படிச்சிருப்பீங்க. ஆனால் அப்படி படிக்கக்கூடாது. அதாவது நம்ம வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்கிற மெத்தட் படி படிச்சிங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா கோர்வையாக படிப்பீங்க. அதுவும் மறக்காது, உங்களுக்கு குழப்பாது, விரைவாக படிக்கலாம். கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ 90 எடுத்துருக்கீங்களா, நிறைய பேர் சொன்னீங்களா 90 எடுத்துருக்கேன் சார் அப்படிலாம் சொன்னீங்களா, அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த நான் சொல்கிற மெத்தட் கொடுத்தீங்கன்னா கடைசியில் ரிவிஷன் பண்ணதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுபோக வந்து பார்த்திங்கன்னா கடைசி நேரத்தில் இதை மட்டும் தான் படிச்சுட்டு போக முடியும். நீங்கள் வந்து அந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா புக் வைஸ்லாம் படிச்சிங்கன்னா படிக்க முடியாது. கடைசி வரைக்கும் நீங்கள் தமிழ் படிக்க அதான் காரணம். அதாவது வந்து பார்த்திங்கன்னா நான் 5 எக்ஸாம் எழுதியிருக்கேன். அந்த 5 எக்ஸாமும் வந்து பார்த்திங்கன்னா நான் ஸ்பீடாக போட்டுருவாங்க கொஸ்டின், தமிழ் கொஸ்டின் மட்டும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஸ்பீடாக வந்து போகிறதுக்கு நான் சொல்ல மெத்தட் படித்து பாருங்கள். 95+ எடுக்க முடியுமான்னு கண்டிப்பாக உங்களோட கமெண்ட் ரெஸ்பான்ஸ்லாம் நீங்கள் பண்ணணும். அதை வச்சு தான் நான் அடுத்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா இதோடு தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா 500 எடுத்திருப்பேன். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உங்கள் ரெஸ்பான்ஸ் வச்சு தான் நான் அடுத்த வீடியோ அப்லோட் பண்ணணும் அப்படின்னு யோசிப்பேன். நீங்கள் கடைசியில் பார்த்துக்கலாம், லேட்டாக பார்த்துக்கலாம்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ தூக்கி விட்டுருவேன். பிடிஎஃப் வந்து பார்த்திங்கன்னா நான் அப்டேட் பண்ணிவிட்டு தான் என்ன செய்வோம்னா ஒன்று அப்டேட் பண்ணிட்டு தான் இருக்கேன். நான் படிக்கல வச்சிருந்தது இப்போ அப்டேட் பண்ணிவிட்டு இப்படி எழுதி உங்களுக்கு நீட்டாக தான் கொடுக்க முடியும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிடிஎஃப் எப்போ கிடைக்கும்னா நீங்கள் வீடியோ பாருங்கள். அதுலேருந்து ஒரு நாளுக்குள்ளே வந்து உங்களுக்கு பிடிஎஃப் வந்துடும். இந்த ஒரு நாளுக்குள்ளே நீங்கள் ரெஸ்பான்ஸ் நல்லா பண்ணலைன்னா உங்களை வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவை தூக்கி விட்ருவேன். நான் வந்து பார்த்திங்கன்னா நல்லா படிக்கிறவங்க மட்டும் நம்மகிட்ட வந்து சேர்ந்துக்கிடுங்க. நம்ம சேனல் ஃபாலோ பண்ணுங்கள். சும்மா வந்து பேருக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா படிக்கணும்னு நினச்சிங்கன்னா சேராதீங்க. எப்படி படிக்கணும், படிக்க ட்ரிக்ஸ்லாம் நிறைய சொல்லித்தரேன். அதாவது பொது தமிழில் வந்து பார்த்தோன்னா யாருனாலும் 50 வந்து எடுக்கலாம் சார். அதாவது வந்து சும்மா போய் எழுதினாலும் 50 எடுத்துடலாம். படிச்சுட்டு போய் எழுதுனீங்கன்னு வச்சிங்களேன் கொஞ்சம் அது 80 எடுக்கலாம்.
நல்லா படித்தா தான் 90 எடுக்க முடியும். இப்போ ட்ரெண்ட் நீங்கள் 100 கொஸ்டின் நீங்கள் சொல்லுவீங்க டிஎன்பிஎஸ்சிட்ட 100 கொஸ்டின் ஸ்கூல் புக்கில் 10க்குள்ளே கேளுங்கன்னு சொல்லுவீங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா நல்லது தான். ஆனால் அவங்க என்ன நினைப்பாங்க, 100 கொஸ்டின் நம்ம கேட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம 100 கொஸ்டினுமே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நம்ம போட்டுருவோம், ஈஸியாக போட்டுருவோம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சிலாம் ஒரு இதா அப்படி நம்ம சொல்லுவோம்ல, அவங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா இப்படி கேட்காங்க. எங்கெல்லாம் இது என்னதெல்லாம் கேட்கக்கூடாதெல்லாம் கேட்காங்க. அதனால் அவங்க வந்து அப்படி தான் இருப்பாங்க. நம்ம வந்து என்ன செய்யணும்னா புத்திசாலித்தனமாக படிக்க வந்திருக்கோம், நம்மளும் எல்லோரும் வேலைக்கு போகணுன்னு தான் வந்திருக்கோம். நீங்கள் என்ன செய்யணும்னா படிச்சுக்கிட்டே குரல் கொடுக்கணும், அதுதான் புத்திசாலித்தனம். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா குரூப் 4 எப்போ வரும், குரூப் 2 எப்போ வரும், இதேமாதிரி வீடியோ பார்த்துட்டே இருந்தீங்கன்னா பார்த்துக்கிட்டே தான் இருக்கணும் கடைசி வரைக்கும். நான்லாம் வந்து பார்த்திங்கன்னா எதுக்கு தேவையோ அதுக்கு மட்டும் தான் யூடியூப் எடுப்பேன். கரெக்டாக நமக்கு தேவை உள்ள வீடியோ எந்த சேனல் இருக்கோ அந்த சேனல் மட்டும் தான் எடுப்பேன், இது எதுக்கும் எடுக்க மாட்டேன். அப்படி தான் படிக்கணும், அப்படின்னா தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பாஸ் முடியும். அதாவது வந்து பார்த்திங்கன்னா நல்லா படித்தா தான் 90 எடுக்க முடியும். ஒரு இந்த மெத்தடோடு படித்து பாருங்களேன், அப்போ வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நான் சொல்கிறது மெத்தடோடு படித்து பாருங்களேன். நீங்கள் அதுக்கப்புறம் 95+ எடுக்க முடியுமா முடியாதான்னு நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், சரிங்க? எல்லோரும் கமெண்ட் பண்ணணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் நம்ம படிச்சிடலாம். அதை வந்து பார்த்திங்கன்னா சில பேர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் புக் படிப்பாங்க, நியூ புக் படிப்பாங்க, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சிலபஸ் படிப்பாங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இதர பகுதி படிக்க விட்டுருவாங்க. இது எல்லாத்தையும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா கவர் பண்ணிடுவோம். அதை வந்து பார்த்திங்கன்னா ஒரே இது கவிமணினா ஸ்கூல் புக்கு படிச்சுவோம், ஸ்கூல் புக்கு நியூ புக்கு இப்படி வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் புக்கு நியூ புக்கு இப்படின்னா அதாவது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சலிப்பு தெரியாது, அப்படி படிப்போம். அடுத்து வந்து சிறப்பு தமிழ் படிச்சிடும் இதோடு சேர்த்து, ஓல்டு கொஸ்டின் இதோடு சேர்த்து படிச்சோம், அவுட் ஆஃப் புக் இதோடு படிச்சிடும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கம்பைன் ஒரு பேக்கேஜாக கிடைக்கும் உங்களுக்கு, சரிங்களா? இப்போ கவிமணி தான் பார்க்க போகிறோம். கவிமணி வந்து பார்த்திங்கன்னா 6th புக்கில் ஆசிர் ஜோதின்னு ஒரு பாடத்தில் இருப்பார், 42ஆம் பக்கத்தில் 44ஆம் பக்கத்தில் இருப்பார். இது எல்லோரும் படிப்பீங்க. அதுவும் எப்படிலாம் படிக்கலாம்னு கொஞ்சம் நான் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு ட்ரிக்ஸ் சொல்லி தரேன் பாருங்கள். இப்போ ஆசிர் ஜோதி நம்ம கொண்டு போகிறது எப்படி கொண்டு போவோம்னா, ஸ்கூல் புக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேஜ் விடாமல் தான் படிப்போம். அதாவது பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சி. பார்ட் ஏல 21 டாபிக், பார்ட் பியில் 10 டாபிக், பார்ட் சியில் 21 டாபிக் முடிச்சுட்டு அதை இதர பகுதி ஸ்கூல் புக்கில் எங்கெல்லாம் இருக்கோ அதையும் முடிச்சிடுவேன், ஒரு பக்கம் விட்டுருக்க மாட்டேன். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா படிக்கிறதே தெரியாது, அப்படி படிச்சுக்கிட்டே இருப்போம். அதுபோல் வந்து ஓல்டு கொஸ்டின் கவர் பண்ணியிருப்போம், அவுட் ஆஃப் புக் கவர் பண்ணியிருப்போம். டெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வேணும்னா அது சொல்லுங்கள். அது எப்படின்னா டெஸ்ட்லேயும் நிறைய மெத்தட் இருக்குது, எல்லாமே டெஸ்ட் மட்டும் தான் வைக்காங்க. எப்படி அதை டெஸ்ட்டை உங்களுக்கு சரி பண்ணதுக்கு எதுவும் சொல்ல மாட்டேங்காங்க, அதெல்லாம் நிறைய இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா கவிமணின்னு எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், மெயின் லெசனில் எங்கெல்லாம் இருக்கோ அங்கே படிப்போம். அதில் செய்யுள் எங்கே இருந்தாலும் படிச்சுவோம், ஒரே நடையில் எங்கே இருந்தாலும் படிச்சுவோம், துணை பாடத்தில் எங்கே இருந்தாலும் படித்தோம், மொழித்திறன் பேஜ் எங்கே இருந்தாலும் படிச்சுவோம். புக்கில் எந்த பேஜில் ஒரு பேஜில் கவிமணி எங்கே இருந்தாலும் மேட்ராக லேசாக இருந்தாலும் கூட படிச்சுவோம், சரிங்களா? அதுதான் நம்மளோட மெத்தடு. அதாவது வந்து பார்த்திங்கன்னா அப்படி படித்தோம்னா குழப்பாது. இப்போ வாங்க பார்க்கலாம். ஆசிர் ஜோதி இப்போ கவிமணி தேசிய விநாயகர்னு இருக்குது. இப்போ நுழையும் முன்னு இருக்கும். இந்த உலக இது பார்த்திங்கன்னா இதில் ஏதாவது இருக்கான்னு நீங்கள் ரீட் பண்ணுங்கள், படிச்சுட்டு பாருங்கள். இதில் கூட உலக உயிர்கள் எல்லாம் துன்பமின்றி இன்புற்று வாழ வேண்டும் என்று விரும்பியவர் புத்தர்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா புத்தருக்கு மகாவீரர் இப்படி எதுனாலும் கொடுக்கலாம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா இது கேட்கக்கூடாதுன்னு கேட்டால் சிலபஸ் இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா சிலபஸில் உள்ள டாப்பிக்கில் தான் இருக்கனால கேட்பாங்க. இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லா எக்ஸாமையும் 1-2 கொஸ்டின் இடங்கு மாதிரி கேட்பாங்க. டிஎன்பிஎஸ்சி வந்து அவங்க ஒரு தனி ரகம் மாதிரி தான் அப்படி செயல்படுத்துவாங்க. அதை பாருங்கள், அரசு வாழ்வை தொடர்ந்து நள்ளிரவில் அரண்மனையை விட்டு வந்தவர் புத்தபிரான் பிம்புசாரன் மன்னன் யாகத்துக்காக. இது எந்த மன்னன்னு மாற்றி கொடுப்பாங்க. அடுத்த வந்து பார்த்திங்கன்னா இது பாருங்களேன், ஆட்டுக்குட்டியை புத்தர் தம் தோழி சுமந்தான்னு கேட்குறாங்க. இது சில டிஎன்பிஎஸ்சி அகாடமிலாம் என்ன செய்வாங்க தெரியுமா, ஆட்டுக்குட்டிக்கு எது நாய்க்குட்டியா இப்படிலாம் கொஸ்டின் கேட்பாங்க, எல்லாமே கேட்பாங்க. நம்ம தான் வந்து பார்த்திங்கன்னா நீங்களே எதெல்லாம் கேட்பாங்க கொஸ்டின் கேட்டு வந்து பார்த்திங்கன்னா படிக்கணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா யாருக்கு அறிவுரை கூறினார் அப்படின்னா மன்னருக்கா, அமைச்சருக்கா, இல்லைன்னா மக்களுக்கா அப்படின்னு நீங்களாம் வந்து கொஸ்டின் கேட்கணும், சரிங்களா? இப்படி கொஸ்டின் கேட்டு படித்து பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். அதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த பாட்டு லைன்லாம் எப்படி ஞாபகம் வச்சு படிக்கணும்னா இங்கேங்க அதை நீங்கள் உள்வாங்கி நீங்கள் உங்கள் காது வாயிலேருந்து சொல்லுது உங்கள் காற்றுக்கு வந்து ஏறணும் அந்த பாட்டு. அப்படி வந்து பார்த்திங்கன்னா திறமாக படிக்கணும், மனசில் மன திருப்பத்துடன் தைரியமாக படிக்கணும், சரிங்களா? இப்போ பாருங்கள், நின்றவர் கண்டு நடுங்கினாரே, ஐயன் நேரில் நிற்கவும் அஞ்சினாரே, துன்று கருணை நேர்ந்தால் வள்ளல் அங்கு சொன்ன மொழிகளை கேளுமையா, வாழும் உயிரே வாங்கிடல் இந்த மண்ணில் எவருக்கும் எளிதாகும், வீழும் உடலை எழுப்புதலோ ஒரு வேந்த நினைக்கிலும் ஆகாதையா அப்படின்னு படிக்கணும். அதான் வந்து பார்த்திங்கன்னா எப்படின்னா இப்படி நல்ல சவுண்டாக படித்து பழகுங்க. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா சும்மா ஷார்ட்கட் வச்சு படிச்சிருந்தீங்கன்னா என்ன ஆகும் தெரியுமா, இதை சொற்களை ஒழுங்குபடுத்துக்கன்னு இந்த இதில் கேட்பாங்க, இது இலக்கணத்தில் கேட்பாங்க. அப்போ நீங்கள் மாட்டிக்கிடுவீங்க. அதாவது செய்யுள் லைன் படிக்கல வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட்கட்டும் வச்சுக்கணும், ஆனால் வந்து இப்படி ஃபுல் லைனையும் படித்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்படி படிக்கலே வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் இந்த பாருங்கள் நான் எழுதியிருக்கேன் கவிமணின்னு, அது வந்து கவிமணின்னு எழுதிங்க. ஏன்னா கவிமணின்னு எழுதிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இப்போ நீங்கள் இன்னொருத்தர் படிப்பீங்க. இப்போ யாரும் விரும்புவது இன்னும் உயிராம், அவர் என்றுமே காப்பது அன்னதயம், பாரில் எறும்பும் உயிர் பிழைக்க படும் பாடு முழுவதும் அறிந்திலரோ அப்படின்னு கவிமணி அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள் வாயில். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 தடவை இது வந்து அப்படி இந்த ஃபுல் செயல் ரீட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஞாபகம் வந்துடும். அதுவும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் படிக்கலே வந்து பார்த்திங்கன்னா கீழே சொல்லும் பொருள் உண்டா, எல்லோரும் பார்த்துருப்பீங்க சொல்லும் பொருள். அந்த சொல்லும் பொருள் என்ன செய்யுங்கன்னா அந்த லைனில் போய் எழுதிருங்க. இப்போ 5 நேரம்னா பாருங்கள் பயந்தனர், இப்போ நான் எழுதியிருக்கேன்னா அந்த பயந்தனர் இதுமாதிரி சொல்லும் பொருள் எழுதிருங்க. பயந்தனர், துண்டுன கருணன இரக்கம், வீழும்னா என்னது விழும்,
ஆகாத என என்ன முடியாது இப்படி எழுதியிருக்கேன்னா இதேமாரி வந்து எழுதிடுங்க. எழுதிக்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா அப்படி சேர்ந்து படிக்கல. நின்ற கண்டு நடுங்கினாரே ஐயன் நேரில் நிற்கவும் அஞ்சினாரே, அதான் என்னது பயந்த நேர். துன்று கருணை, அதாவது துன்று கருணை என்னது இரக்கம் நிறைந்த வள்ளல் அங்கு சொன்ன மொழிகளை கேளுமையா. யார் சொன்னார்? புத்தர் சொன்ன மொழிகளை கேளுமையா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி புரிஞ்சு படிக்கணும். அப்படியே வந்து பார்த்திங்கன்னா சொல்லும் பொருள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்படி எழுதி படிக்கணும். அடுத்தது நீங்களே கொஸ்டின் கேட்டு படிக்கணும். நீங்கள் உங்களை தவிர யார் சார் கொஸ்டின் கேட்க முடியும்? நீங்கள் தான் உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா எஜமான், நீங்கள் தான் உங்களுக்கு அடிமை, வேறு யாருமே கிடையாது. சரிங்களா? சாரி, நான் எதுவும் தப்பாக தான் சொல்லியிருந்தோம்னா மன்னிச்சுக்கிடுங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருக்காண்டி தான் சொல்லுவேன். சரிங்களா? அடுத்து வந்து பார்த்தோன்னா இதேமாரி இருப்பாங்க. நேரிய உள்ளம் இறங்கிடுமேல் இந்த நீர்நிலம் முற்றுமே ஆண்டிடலாம். அதாவது வந்து பார்த்தோன்னா நீர்நிலம்னா சொல்லும் பொருள் கீழே இருக்குது. அது கவிமணி நான் எழுதி வச்சுருக்கேன் சைடில். அப்போது நீர்நிலம்னா என்னது? பரந்த உலகம். அதை வந்து முற்றுமையான வந்து முழுவதும். இப்படி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சொல்லும் பொருளையும் சேர்த்தையில் வச்சு படிச்சிருந்தீங்கன்னு வச்சுங்களேன், இந்த செய்யுள் லைன் கேட்காம வச்சுங்களேன், இது நம்ம கவிமணியில் சொல்லும் பொருளுக்கும் நீங்கள் உங்களுக்கு யூஸ் ஆகும். பகுதி இலக்கணத்தில் இந்த இது பாட்டும் உங்களுக்கு ஞாபகம் வந்துடும். அதாவது சொல்லும் பொருளை வச்சு பாட்டை எடுத்துடலாம். சரிங்களா? அது ஒரு ட்ரிக்ஸ் தான். எல்லாமே ட்ரிக்ஸ் தான். அதாவது வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் நம்ம டிஃப்ரெண்ட்டாக படிக்கணும். போட்டிங்கிறது யாருக்கெல்லாம் சார் வரும்? 2 பேத்துக்கும் சரிசமமாக பலம் எல்லாமே இருந்துச்சுன்னா அவங்களுக்கு இடையில போட்டி நடந்ததுன்னா யாருமே வின் பண்ண மாட்டாங்க. அதாவது ஒரு ஆள் கூட இருக்கணும் பலம், ஒரு ஆள் கம்மியாக இருக்கணும். அவங்க தான் வந்து பார்த்தா வின் பண்ணுவாங்க. அதனால் நம்ம வந்து பார்த்தா மற்றவங்களோட வந்து பார்த்திங்கன்னா படிப்பில் கொஞ்சம் கூட இருந்தால் தான் நம்ம வின் பண்ண முடியும். மற்றவங்களோட நம்ம டிஃப்ரெண்ட்டாக படிக்கணும். டிஃப்ரெண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா கூட படிக்கணும். எல்லாமே ரிவிஷன் பண்ணி படிக்கணும். டெஸ்ட் போடணும். டெஸ்ட்டு நிறைய வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சின்ன நுணுக்கங்கள் தெரிஞ்சால் தான் நம்ம வந்து வாழ்க்கையில் வந்து முன்னேற முடியும். அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்போ உள்ள டெக்னாலஜி, இப்போ உள்ள காலத்துலலாம் நம்ம அப்டேட் பண்ணலன்னா வாழ முடியாது. சரிங்களா? இப்படி தான் படிக்கணும். அதாவது வந்து பார்த்தோன்னா நீங்கள் சொல்லுங்கள் பிடிஎஃபாக கொடுங்க சார் அப்படிம்பீங்க. நீங்கள் பிடிஎஃப்னீங்கன்னா பிடிஎஃபாக பார்த்துருப்பீங்க. நீங்கள் சொல்லுங்கள் ஒரு தமிழுக்கு எத்தனை அகாடமியில் போய் படிக்கிங்க சொல்லுங்கள். இந்த அகாடமி இது நான் சொல்லுற மாதிரி இந்த வீடியோ கடைசி வரை பார்த்துட்டு இதேமாதிரி யாராவது ஒரு அகாடமியில் எடுத்தாங்கன்னு சொல்லுங்கள். 1500 கட்டுதுங்க, 3000 கட்டுதுங்க, 5000 கொடுக்கிங்க. அது வெறும் டெஸ்ட் பேஜ் மட்டும் கொடுக்குங்க. டெஸ்ட் பேஜ் மட்டும் போட்டால் மட்டும் பாஸ் ஆக முடியாது சார். இப்போ நல்லா படிக்கணும். 50% டெஸ்ட் போட்டிங்கன்னா 50% படிக்கணும். அதுவும் படித்தா மட்டும் டெஸ்ட் பேஜ் போட்டுட்டு டெஸ்ட் நீங்கள் கொஸ்டின் போடுவீங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா என்ன செய்வீங்க தெரியுமா? அந்த டெஸ்ட்டு போட்டோன்னு தப்பு இருந்துச்சு, அந்த கொஸ்டின் அப்படி அதான் சரி ஏக்கு தப்பு பண்ணோம், அந்த கொஸ்டின் புக்கில் போய் பார்க்குறது எதுவுமே பார்க்க மாட்டேங்க. அப்போது வந்து பார்த்திங்கன்னா திரும்ப எக்ஸாம் எழுதிக்கிட்டே தான் இருக்கணும். சரிங்களா? இப்போ இந்த ஃபுல் பாடமும் நான் நடத்தி போடுவேன். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பார்ப்பீங்களா? பார்க்க மாட்டேங்க. உங்களுக்கு தேவை என்ன கண்டென்ட் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட சஜஷன் வந்து பார்த்திங்கன்னா இந்த கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். அதுக்கப்புறம் நான் வேணால் இன்னும் டீச்சிங் பண்ணி போடுறேன். எப்படியும் பார்த்துக்கணுங்க. இதுமாதிரி நிறைய ட்ரிக்ஸ் தான் இருக்குது. இப்படி படிச்சிங்கன்னா மறக்காது. அதான் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா எப்படி படிக்கணும்னா நீங்களாக கொஸ்டின் கேட்டு படிக்கணும். இப்போ இந்த இது இருக்கா அந்த பாக்ஸு நூல்வெளி இதில் வந்து என்ன கொஸ்டின்லாம் கேட்கலாம்னு நீங்கள் தான் எடுத்து படிக்கணும். எப்படின்னா இப்போ தேசிய விநாயகர்னு கொடுத்துருக்கு, 20ஆம் நூற்றாண்டு வாழ்ந்த கவிஞன் கொடுத்துருக்கு. அப்போ அவங்க என்ன கேட்கலாம்? 19ஆம் நூற்றாண்டு போடுவான், இல்லை 21ஆம் நூற்றாண்டு போடுவான். இப்படி தான் போடுவான். அப்போ சரி நீங்களே படிச்சுக்கணும். நீ இதாண்டா போடுவேன் டிஎன்பிசி அப்படின்னு நீங்களே கேள்வி கேட்கணும். அதை வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 36 ஆண்டுகள் பள்ளி ஆசிரியர் பணியாற்றியாராம் கவிமணி. அப்போ வந்து பார்த்திங்கன்னா எத்தனை வருஷம் பள்ளி ஆசிரியராக பணியாற்றினா கேட்பான். 36 கொடுப்பான், இல்லை 46 கொடுப்பான், இப்படி தான் கொடுப்பான். கேட்கட்டும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் கொஸ்டின் கேட்டு படிக்கணும். இதில் எத்தனை கொஸ்டின் இருக்குது? அது கவிமணியும் பட்டம் கொடுத்துருக்காங்களா? ஓ சரி. தேசிய விநாயகர்னு என்ன பட்டம் இருக்குது? கவிமணின்னு ஒரு பட்டம் இருக்கா? சரி, அடுத்த வைப்பாங்க. ஆசி ஜோதி ஆங்கில மொழியில் எட்வின் அர்னால்டு என்பவர் எழுதிய லைட் ஆஃப் ஆசி. அப்பவும் பாருங்கள், ஆங்கில மொழியில் எழுதியது யார்? எட்வின் அர்னால்டு. அவர் எழுதிய என்ன நூல் எழுதினார்? லைட் ஆஃப் ஆசியா. அந்த நூலை தழுவி தான் யார் எழுதுனா? ஆசிய ஜோதி என்னும் நூலை வந்து எழுதப்பட்டது. அந்த ஆசிய ஜோதி என்ன நூல் என்ன சொல்வது? புத்தன் வரலாற்றை குறித்து. அப்போ கொஸ்டின் கேட்டு இப்போ ஆசிய ஜோதி யார் வரலாற்று கொடுத்து? புத்தர் வரலாற்று கொடுத்து. எந்த நூல் தழுவி எழுதப்பட்டது? லைட் ஆஃப் ஆசிய நூல் எழுது. அந்த லைட் ஆஃப் ஆசியா எழுதினது எட்வின் அர்னால்டு. அந்த இது என்ன மொழி இருந்துச்சு? ஆங்கில மொழி இருந்துச்சு. இப்படி கொஸ்டின் கேட்டு படிக்கணும். சரிங்களா? இப்படி கொஸ்டின் கேட்டு படிச்சிங்கன்னா ஈஸியாக முடிச்சலாம். இப்போ 8th நியூ புக்கு வருமுன் காப்போம் 50 to 56 பேஜ்லையும் இது இருக்குது. சரிங்களா? இது வந்து எல்லாரும் தெரியும். அதை நம்ம கீழே தான் நம்மளோட மெயின் பாயிண்டே இருக்குது. கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்கள். வீடியோ பார்க்காம பிடிஎஃப்னு சொல்லாங்க. சரிங்களா? இப்போ பாருங்க, இந்த நுழைமுன் படிக்கங்க. நோய் வந்த பின் தீர்க்க முயல்வதை விட வருமுன் காப்பதே அறிவுடைமை இப்படின்னு இருக்குது. பழமொழி இங்கே பாருங்க. நோயற்ற வாழ்வே குறையற்ற செல்வம். இது ஒரு பழமொழி. இது வந்து பழமொழி கேட்கலாம். அதை வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆசிரியர் குறிப்பு இருக்குமா? அந்த ஆசிரியர் குறிப்பில் வந்து பார்த்திங்கன்னா என்னதுன்னா அங்கே வருங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா மலரும் மாலை என்ன நூலிலிருந்து ஒரு பாடலிங் தரப்பட்டுள்ளதுன்னு இருக்குது. அப்போ நீங்கள் என்ன செய்தீங்கன்னா மேலே போய் எழுதிடுங்க. மலரும் மாலைன்னு இது எழுதின நூல் யாருன்னா நம்ம கவிமணி தான் எழுதியிருந்தார். அதில் வந்து பார்த்திங்கன்னா வருமுன் காப்பத்தில் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அந்த பாடல் வந்து பார்த்திங்கன்னா எப்படி படிக்கணும்னா இங்கே பாருங்கள், இதுவும் அதேமாதிரி தான். உள்ளே வாங்கி படிங்க. உடலின் உறுதி உடையவரே உலகில் இன்பம் உடையவராம். இந்த இன்பம்னு எனக்கு மகிழ்ச்சி. இதில் வந்து இன்பத்துக்கு துன்பம் கூட கொடுத்துட்டு அதாவது பார்த்திங்கன்னா இல்லை தவறானது இப்படின்னு கூட கேட்பாங்க. எப்படினாலும் கேட்பாங்க. நம்ம தான் வந்து பார்த்திங்கன்னா
பல விதமான ஆங்கில படிக்கணும் சரிங்களா. இடமும் பொருளும் நோயாளிக்கு இனிய வாழ்வு தந்திடுமோ அப்படிங்கிறவங்க அதை பாருங்க. சொல்லும் பொருள் எழுதி வச்சுருக்கேன்னா நித்தம் நித்தம்னா என்னது நாள்தோறும். அதாவது பாருங்க நீங்கள் அப்படி சொல்லும் பொருள் எழுதி வச்சு படிக்கலாம். சுத்தம் உள்ள இடமெங்கும் சுகமும் உண்டு, நீ அதனை நித்தம் நித்தம்னா இது நாள்தோறும் பேணுவியல், அதை பாதுகாத்தால் நீண்ட ஆயுள் பெறுவாயே அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஈஸியாக பிடிக்குங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா அப்படி தான் படிக்கணும் சரிங்களா. இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லும் எடுத்து போட்டிங்கன்னா நீங்கள் பார்க்க மாட்டீங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லு நான் எடுத்து போடலை. வந்து பார்த்திங்கன்னா இப்போ சும்மா மேட்டரால் எப்படி படிக்கணும்னு தான் சொல்கிறேன். இப்போ கவிமணி என்ன பட்டம் பெற்றவர் தேசிய விநாயகன் குமரி மாவட்டத்தில் இப்போ அந்த இதில் அந்த போனதுக்கும் இதுலையும் என்ன அடிஷனல் பாயிண்ட் இருக்குது பாருங்கள். அதை மட்டும் தான் நம்ம படிக்கணும். குமரி மாவட்டம் தேரூர்னு இருக்குது எக்ஸ்ட்ரா. அங்கேயும் 36 வருஷம் இல்லை மற்றெல்லாம் இருந்துச்சு. ஆசிஜோதி அங்கேயும் இருந்துச்சு. ஆனால் இங்கே மருமக்கள் வாலிமணியம்னு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு நூல் இருக்குது. கதர் பிறந்த கதைன்னு ஒன்று எக்ஸ்ட்ரா இருக்குது சரிங்களா. அதை உமர்கையும் பாடல்கள் எக்ஸ்ட்ரா இருக்குது மொழிபெயர்ப்பு. அதுவும் மலர் மாலை என்ன நூல் எடுக்கப்பட்டது சரிங்களா. இவ்வளோ ஆண்டு தான் எக்ஸ்ட்ரா இருக்குது. இந்த எக்ஸ்ட்ரா இருக்குது அதில் ஃபஸ்ட்டு உள்ள என்ன படிச்சோமோ அதை படிச்சுட்டு ரீகால் பண்ணிட்டு ரெண்டாவது உள்ள படிக்கணும். ரெண்டாவது ஒன்று படிச்சுட்டு மூணாவது போவையில் முதல் 2 என்ன படிச்சோமோ அதை படிச்சுட்டு மூணாவது உள்ள படிக்கணும். அப்படி முதல் உள்ளது மேலே உள்ளது ரீகால் பண்ணிகிட்டே படிங்க. அப்போ தான் நல்லா வரும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 8th ஓல்டு புக்கில் வந்து பார்த்திங்கன்னா இல்லை 9th ஓல்டு புக்கில் செகண்ட் டேர்மில் 63 to 65 பக்கத்தில் உமர்கையாம் பாடல்னு ஒரு பாடல் உண்டு மொழிபெயர்ப்பு. இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா அப்படி தான் இந்த சொல்லும் பொருள் எழுதி வச்சிருக்கேன்னா சொல்லி பொருள் எழுதி வச்சுட்டு படிங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இப்படி படிங்க சரிங்களா. அதை வந்து பார்த்தீங்கன்னா சொல் பொருள் அப்படின்னா நீங்கள் சொல்லும் பொருள் தனியாக படிக்க வேண்டாம். பகர்வதுன்னு சொல்லுவது எப்படி நோக்கினது வினையச்சம், அதாவது நோக்கி சென்றான் ஒரு இதை அதாவது ஒரு எச்சம் ஒரு வினையை கொண்டு முடிதான் வினையச்சம் சரிங்களா. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி படிச்சிருங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அன்பு செய்யும் அயலரும் அண்டி நெருங்கும் உறவினராம். அதாவது ஒரு நீங்கள் நல்லது செஞ்சீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எதிரியாக இருந்தாலும் சரி அடுத்தவனாலும் உங்களுக்கு வந்து உறவினர் ஆயிடுவான் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதை வந்து பார்த்தோன்னா இப்படி வந்து பார்த்தோன்னா புரிஞ்சு படிச்சிங்கன்னா ஈஸியாக இருக்கும் சரிங்களா. அதாவது துவ்வா விடம் இருக்குது. அதாவது வந்து பார்த்தோன்னா துவாத விடம், அதாவது தா வந்து ஈறு வந்து கெட்டு போய் அதாவது வந்து பார்த்தோன்னா துவாதனா என்னது நுகராதன்னு போயிருக்கு. அதாவது நீங்கள் வந்து பார்த்தோன்னா ஒரு இலக்கம் குறிப்பு படிக்கல அதுக்கு சொல்லும் பொருள் மாதிரி தெரிஞ்சுக்கிடுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா அதை புரிஞ்சு படிங்க ஈஸியாக படிச்சிடலாம். இப்போ துவாதனா என்னதுன்னா நுகாராதான்னு அர்த்தம், விடம்னா என்னதுன்னா நஞ்சுன்னு அர்த்தம். அப்போது துவாதால் வந்து என்னாச்சு தா கெட்டு போயிட்டா அந்த தா வந்து பார்த்தா ஈர் கெட்டுட்டு அப்போ வந்து பார்த்தோன்னா லாஸ்ட் என்னதுக்கு துவான்னு இருக்குது. அப்போ துவானா என்னதுன்னா நுகராதன்னு அர்த்தம். நுகராத விடம்னா இது நஞ்சி, நுகராத நஞ்சி அப்படின்னா ஒரு வந்து பார்த்தோன்னா ஒரு பேரை கொண்டு தான் முடியுது. நஞ்சின்னு ஒரு பேரை கொண்டு தான் முடியுது. ஆனால் வந்து பார்த்தோன்னா அது எப்படி இருக்குது எதிர்மறையாக இருக்குது. அதுவும் எப்படி இருக்குது ஈறு கெட்டு போய் இருக்குது. அதான் ஈறு கிட்ட இது மாதிரி பெயர் வச்சோம் சரிங்களா. அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா இது பாருங்கள் இதுவும் அப்படி தான் படிக்கணும். ஆளி சூழும் உலகாலம் அரசனாக வேண்டுமெனில் வாழும் வாழ்வி உன்னை நீ மறந்து வாழ வேண்டுமாடா, ஏழையாக எளியவரின் எளியனாக வேண்டுமாடா, தோழனாகி யாவருக்கும் தொண்டனாக வேண்டுமாடா அப்படின்னு நீங்கள் அழுத்தி படிக்கணும் சரிங்களா. இப்போ இதில் பாருங்கள் எக்ஸ்ட்ரா இல்லை என்ன இருக்குது இவரின் பெற்றோர் பேர் எக்ஸ்ட்ரா இருக்குது. அப்போ நீங்கள் வந்து முன்னாடி என்ன படிச்சிங்க கவிமணி வந்து பார்த்தீங்கன்னா தேர்வில் பிறந்தார் இப்படி வந்து பார்த்தீங்கன்னா மருமக்கள் வாலிமணியம் கதர் பிறந்த கதை இப்படி அப்படிலாம் எக்ஸ்ட்ரா படிச்சிங்க. இப்போ இதில் வந்து எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கு என்ன சிவதானு பிள்ளை ஆதிலட்சுமி அம்மையார் அப்படின்னு அவங்களோட அம்மா அப்பா பேர் எக்ஸ்ட்ரா கொடுத்துருங்க. இதை மட்டும் எக்ஸ்ட்ரா படிங்க. இப்போ உமர்கையும் பாடல்கள் தமிழ் மொழியாக்கம் செய்துள்ளார் இது எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. அதுதான் வந்து பாடல்கள் தான் உமர்கையும் பாடல்கள்னு இருந்தது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எந்த பாடலும் மொழிபெயர்த்து செஞ்சால் இது செஞ்சார் அப்படின்னு நீங்கள் படிக்கணும். அது உமர்கை வந்து எந்த நூற்றாண்டில் பிறந்தான்னு கேட்பான். இது என்ன கொடுப்பாங்க 12 கொடுப்பாங்களா இல்லை 13 கொடுப்பாங்களா நீங்கள் தான் கொஸ்டின் கேட்டு படிக்கணும். பாரசீக கவிஞருக்கு வந்து லத்தீன் கவிஞர் இத்தாலி கவிஞர் இப்படி ஏதாவது கொடுப்பாங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எந்த கவிஞர்னு கேட்பாங்க மாற்றி கொடுப்பாங்க. அதனால் இவர் முழு பேர் என்ன கியாதின் அப்படின்னு இதுங்க தான் கியாதின் அபுல்வாத் உபர்காயம் என்பது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ஒரு முழு பேர் வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஏதாவது பேர் அதோட தொடர்புடைய பேரை கொடுத்து மாற்றி கொடுப்பாங்க. அதனால் நீங்கள் கொஸ்டின் கேட்டு படிச்சிங்க கண்டிப்பாக முடிக்க முடியும். அதுபோல் வந்து பார்த்தீங்கன்னா இவர் கணிதம் மாணவியல் இதில் புலமிக்க அப்போ ஏன் கேட்பாங்க வேறு இதுலையா ஏதாவது ஒன்று எக்ஸ்ட்ரா ஒன்று கொடுத்துட்டு போய் கேட்பாங்க. அப்போ இதுதான் இப்படி கொஸ்டின் கேட்டு படிங்க. அது இந்த கவிதை வந்து மக்கள் அடையும் இன்ப துன்பங்கள் இறைவன் படைப்பையும் படுபொருளாக கொண்டவையாம் இப்படியும் படிக்கணும். அப்போ வந்து எந்த கவிதைன்னு கேட்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒன்று பார்த்தீங்கன்னா உமர்கையும் பாடல்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி மக்களுடைய இன்ப துன்பங்கள் இறைவனை படைப்பும் படுபொருளாக கொண்டவை அப்படின்னு கொடுத்துட்டு இப்போ வேறு ஏதாவது நூலை கொடுத்துருவாங்க. இப்போ மலர் மாலை வந்து பார்த்தீங்கன்னா மக்களுடைய இன்ப துன்பங்கள் இறைவனை படைப்பொருளும் படுபொருளாக கொண்டவை அப்படின்னு சொன்னாங்க. அது ஸ்டேட்மெண்ட் தப்பு. அதனால் நீங்கள் தான் கொஸ்டின் கேட்டு படிக்கணும் சரிங்களா. இப்போ மலர் மாலையும் வந்து அங்கேயே இருந்துச்சு. மருமக்கள் வழி மான்மியம் குழந்தை செல்வம் இதில் பார்த்தீங்கன்னா குழந்தை செல்வம் எக்ஸ்ட்ரா இருக்குது. அது அவரோட வருஷம் வந்து பார்த்திங்கன்னா பிறந்த வருஷம் இறந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா அது எக்ஸ்ட்ரா இருக்குது 1878 1954 சரிங்களா. அடுத்து இதில் எக்ஸ்ட்ரா இருக்குது என்ன இருக்குது இந்த உமர்கையும் பாடல்னால இது உமர்கையத்தை பற்றி இருக்குது. இம்மை மருமை பற்றி ருபாய்த் என்னும் பெயரில் உமர்காயம் எழுதிய செழிவு மொழிபெயர்ப்பு தானா சரி. இதனே கவிமணி மொழிபெயர்த்துள்ளா. அப்போ யார் மொழிபெயர்த்துள்ளான்னு படித்து வச்சுக்கணும். உமர்கை வந்து பார்த்தீங்கன்னா லைட் இது எட்வின் அர்னால்ட் எழுதியதுன்னு சொன்னாங்க தப்பு தானே. அதனால் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஆசிஜோதி எப்படி குழப்பாமல் படிக்கணும். அதான் வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு வருது கொஸ்டின் கேட்டு படிச்சிங்கன்னா நீங்கள் ஈஸியாக படிச்சிடலாம். அதை பார்த்து இந்த நூல் வந்து 115 பாடல் கொண்டது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ருபாய்த்துனா என்னதுன்னா 4 அடி செய்யுள் தான் வாழ்க்கை தத்துவத்தை சொல்லுது சரிங்களா. இப்படி வந்து பார்த்து கொஸ்டின் கேட்டு படிங்க ஈஸியாக இருக்கும். அடுத்தல வந்து பார்த்தீங்கன்னா 7th நியூ புக்கில் தேர்ட் டேர்மில் திருநெல்வேலி சீமையும் கவிகளும் ஒரு பாடம் உண்டு.
இப்போ வந்து 12ஆம் பேஜில் உண்டு. அதான் நம்ம சொன்னோம்ல, கவிமணினா குழப்பே கூடாது. எங்கே வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு வச்சுங்களேன், இது கவிமணியா, பாரதியாரா, நாமக்கல் கவிஞரா, இப்படி வந்து நம்மளுக்கு குழப்பம் ஆப்ஷன் அதான் வைப்பாங்க. அப்போது நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்படி நான் சொல்ல மெத்தட் படிச்சிங்கன்னா படித்து அடிக்கடி படிச்சுட்டே இருங்க. படித்து ரிவிஷன் மேலே உள்ளது ரிவிஷன் பண்ணிகிட்டே இருங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குழப்பம். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா கடைசி இந்த 90, 85 எடுத்துக்கலாம் அந்த ஸ்டூடெண்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மெத்தட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா கடைசி நேரத்தை படிக்க ரிவிஷன் பண்ணதுக்குலாம் இதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கடைசி நேரத்தை புக்கு ஃபுல்லாக படிக்க முடியாது, இதுதான் டக்குன்னு பார்த்துட்டு போகலாம். அதனால் சரிங்களா. இப்போ பாருங்களேன், இந்த திருநெல்வேலி சீமையில் வந்து பார்த்தீங்கன்னா நியூ புக்கில் வந்துருக்கும். பாரதியார் பிறந்த வளர்ந்த இடம் எட்டயபுரம். எட்டயபுரம் சமஸ்தானம் நெடுகிலும் ஊர் ஊராய் புலவர்களும் கவிராயர்களும் வாழ்ந்தன. அதில் மெயினான யாருன்னா தேசிய விநாயகர்னு கன்னியாகுமரி பக்கம், அதாவது நாஞ்சில் நாட்டில் பிறந்த வளர்ந்தவராக இருந்தாலும், அதாவது அவர் பிறந்தது நாஞ்சில் நாட்டு கவிஞர்னு தான் சொல்லுவாங்க. அப்படி இருந்தாலும் அவர் தமிழ் அழுத்தமாக ஆர்வத்தோடு கற்ற இடம் திருநெல்வேலி நகரம் தான். இப்போ கேட்பான், அப்போ கவிமணி வந்து தமிழ் ஆர்வத்தோடு கற்ற இடம் எதுன்னு கேட்பான். பக்கத்தில் இருக்க தூத்துக்குடின்னு கொடுப்பான். தூத்துக்குடியா அப்படின்னு கொடுத்தாலும் அது தப்பு. கன்னியாகுமரி அதாவது திருநெல்வேலி தான் கரெக்டு. சரிங்களா. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இதுவும் நம்ம படிக்கணும். கவிமணியோடு சேர்ந்து படிக்கல. முதல் வந்து என்ன படித்தோம், ஆசிஜோதி படித்தோம். அடுத்த வந்து பார்த்திங்கன்னா ஆசிஜோதி எல்லாத்தையும் நம்ம வைக்கணும். அடுத்த வந்து என்ன படித்தோம், வருமுன் காப்பம் படித்தோம். வருமுன் காப்பத்தில் என்ன எக்ஸ்ட்ரா பாயிண்ட் இருக்குது அந்த பாட்டை ஞாபகம் வச்சுக்கிட்டு அடுத்த என்ன படித்தோம், உமர் கய்யாம் பாடல்கள் படித்தோம். நீங்கள் இப்படி படிச்சிங்கன்னா ஓல்டு புக்கு நியூ புக்குன்னு ஒரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய பாரம் மாதிரி தெரியாது, ஈஸியாக இருக்கும். சரிங்களா. அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா என்ன திருநெல்வேலி சீமைகள்னு அடிஷனல் இருக்கலாம். இனிமேல் நான் சொல்லுறதுனா அடிஷனல். சரிங்களா. அடுத்து வந்து 7th நியூ புக்கு தேர்ட் டைமில் 12ஆம் பக்கத்தில் திருநெல்வேலியும் சீமைகள் பார்த்துட்டோம். அதாவது 9th நியூ புக்கில் 59ஆம் பக்கத்திலும் 9th நியூ புக்கில் 132ஆம் பக்கத்திலும் நயம்பாராட்டுக கற்றப்பின்னிலே வந்து பார்த்தீங்கன்னா கவிமணி பற்றி வரும். அதையும் படிச்சிருங்க. எப்படின்னா கல்லு மலையும் குதித்து வந்தேன், பெருங்காடும் செடியும் கடந்து வந்தேன் கவிமணி அப்படின்னு சொல்லுங்கள். எல்லை விரிந்த சமவெளி எங்கும் நான் இறங்கி தவழ்ந்து வந்தேன் கவிமணி அப்படின்னு சொல்லுங்கள். ஏறாத மேடுகள் ஏறி வந்தேன், பல ஏரி குளங்கள் நிரப்பி வந்தேன் அப்படி கவிமணி இப்படி சொல்லுங்கள். ஊறாத ஊற்றிலும் உட்புக்குந்தேன், மணல் ஓடைகள் பொங்கிட ஓடி வந்தேன் கவிமணி அப்படின்னு சொல்லுங்கள். வாங்கிட்டு சொல்லுங்கணும். நீங்கள் சொல்ல தான் அதாவது கஷ்டப்படாமல் வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்காது. இங்கே பாருங்க, மேலே இருக்க எல்லா அதிகாரியும் சரி யாருமே கஷ்டப்படாமல் மேலே இடத்துக்கு வந்ததா சரித்திரமே கிடையாது. இந்த உலகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டனா, அதாவது எப்பவும் துன்பத்தை அடுத்து இன்பம் எப்படி வருதோ அதே மாதிரி கஷ்டப்பட்டிங்கன்னா இன்பம் உங்களுக்கு தானாக வருது. அது வந்து இயற்கையோட நீதியே அதுதான். சரிங்களா. இங்கே பாருங்கள், இதுதான் மெயின் இதுன்னு கிடையாது. நீங்கள் எல்லாத்தையும் படிக்கணும். சும்மா ஆனால் மேக்ஸிமம் ஃபஸ்ட் 2 லைன் லாஸ்ட் 2 லைன் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். இப்போ இம்பார்ட்டன்ட் லைன் தெரிஞ்சுக்கணும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட்கட் வச்சுக்கோங்க. போது இப்படி படிச்சுட்டு அது எங்கே சொற்கள் ஒழுங்குபடுத்திக்கல தப்பாக கட்டுறாங்கன்னா நீங்கள் மாட்டிக்கிடுவீங்க. அதுக்கப்புறம் குதித்து வந்தேன், இந்த சில பேர் சொல்லுவாங்களா, இது வச்சுக்கோங்க. குதித்து வந்தேன், தவழ்ந்து வந்தேன், ஏறி வந்தேன், ஓடி வந்தேன், நிரப்பி வந்தேன், இப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னு சொல்லுவாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா 2வது நெசசரியாக தான் இருக்கணும். ஃபஸ்ட்டு நெசசரி இப்படி தான் படிக்கணும். சரிங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், 132ஆம் பக்கத்தில் கற்பவை கற்றப்பின்னில் வந்து பார்த்திங்கன்னா கவிமணி வருவார் பாருங்க. மங்கையரா பிறப்பதற்கு நல்ல மாதவம் செய்தல வேண்டுமாம்மா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க பாருங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம், நம்ம வந்து பார்த்தோன்னா இங்கே இது பார்த்தோமா, குதித்து வந்தேன் இப்படி இருக்குது. அதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம், திருநெல்வேலி சீமையை பற்றி படித்தோமா, இப்படி ஞாபகம். அடுத்த உமர் கையும் பார்த்தோம். அதுக்கு முன்னாடி படித்தோம், வருமுன் காப்பம் படித்தோம். அதுக்கு முன்னாடி ஆசிரியர் படித்தோம். இப்படி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரிவிஷன் பண்ணிக்கிட்டே வரணும். மேலே உள்ளதை ஞாபகம் வச்சுட்டே வந்து வரணும். இது படித்தோம் அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கவிமணினா அப்படியே உங்கள் மைண்டுக்கு வரும். சரிங்களா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 10th நியூ புக்கில் 21ஆம் பக்கத்தில் பிள்ளைகள் திருத்துக்களை வந்து இருக்கும். அதாவது பிள்ளைகள் திருத்துக்களை தான் கேட்பாங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கவிமணி சொன்னதுனால இது வந்து பார்த்தீங்கன்னா இதுலையும் கேட்பாங்க. எதுனா நம்ம இதுலையும் இலக்கியத்திலையும் கேட்பாங்க. அதாவது தேனிலே ஊறிய செந்தமிழின் சுவைதேரும் சிலப்பதிகாரம் அதே ஊனிலே எம்முயிர் உலாவும் இதம் ஓதி உணர்ந்தின் புருவோமே அப்படின்னு இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா யார் எழுதுனானா விநாயகன், கவிமணி தேசிய விநாயகன் தான். இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்படி இருக்கா, தேனிலே ஊறி செந்தமிழ் சுவைதேரும்னு இருக்குது. இதில் ஏதாவது ஒரு நூலை வந்து பார்த்திங்கன்னா மாற்றி கொடுப்பாங்க. எப்படின்னா சிலப்பதிகாரத்துக்கு என்ன கொடுப்பாங்க, மணிமேகலை இப்படின்னு கொடுக்கலாம். இப்படி எதுனா கொடுப்பாங்க. இப்படி கொஸ்டின் கேட்டு படிங்க. நீங்கள் கொஸ்டின் கேட்டு படிச்சிங்கன்னா ஈஸியாக இருக்கும். நான் கொஸ்டின் நிறைய கேட்பேன். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்குறது கொஸ்டின் வீடியோ ஃபுல்லும் பார்க்க மாட்டீங்க. மொதல் வீடியோ நீங்கள் எப்படி உங்களுக்கு கமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் கண்டிப்பாக பண்ணுங்கள். புதுசாக படிக்கிறவங்களும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்கில் எந்த பேஜும் மிஸ்ஸே பண்ணியிருக்க மாட்டோம். சரிங்களா. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இதர பக்கத்தையும் விட்டுருக்க மாட்டோம், எதுவுமே விட்டுருக்க மாட்டோம். அதாவது எது ஃபஸ்ட்டு தேவை, ஸ்கூல் புக்கு நீங்கள் வந்து சிலபஸ் வைஸ் படிச்சிங்க 85 கொஸ்டின் அடிச்சிடலாம் ஈஸியாக. அப்போ அதுதான் நம்ம முதல் படிக்கணும். அதுதான் இப்படியே படிக்க போகிறோம். சரிங்களா. அடுத்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா மீதி ஒரு 5 கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்கில் இல்லை, அதாவது சிலபஸ் இருக்காது ஆனால் ஸ்கூல் புக்கில் இருக்கும், அப்படி கேட்பாங்க. அதாவது ஒரு 5 கொஸ்டின் வெளியே கேட்காங்க. எல்லாத்தையுமே நான் கவர் பண்ணி மொத்தமாக இதில் எல்லாமே இருக்கும். ஒரு டாபிக் எடுத்தோம்னா எல்லாமே முடிச்சிடும். அதுமாதிரி எல்லாத்தையும் பகுதியாக இலக்கணம் எல்லாமே இப்படி தான் கொண்டு போவேன். கண்டிப்பாக பாருங்கள் வீடியோ. இப்போ வரல 11th நியூ புக்கில் வந்து பார்த்திங்கன்னா 54 பக்கத்தில் நயம்பாராட்டுக்குன்னு ஒன்று இருக்குது. நயம்பாராட்டுக்கில் வந்து பார்த்திங்கன்னா கவிமணி வராது. அதாவது மீன்கள் கோடி கோடி சூழ வெண்ணிலாவே, ஒரு வெள்ளி ஓடம் போல வரும் வெண்ணிலாவே, வளர்ந்து வளர்ந்து வந்த வெண்ணிலாவே, மீண்டும் வாடி வாடி போவதெனோ வெண்ணிலாவே, கூகை ஆந்தை போல நீயும் வெண்ணிலாவே, பகல் கூட்டினில் உறங்குவாயோ வெண்ணிலாவே, இப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அப்படி நீங்கள் உள்வாங்கி படிக்கணும். தமிழில் படிக்க நீங்கள் கொடுத்து வச்சுருக்கணும்.
அதனால வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து சிம்பிளாக வேணால் வெண்ணிலாவே வச்சுருங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அப்படி தான் படிக்கணும். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா சரிங்களா, இதையும் படிச்சுக்கணும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 12th நியூ புக்கு நயம் பாராட்டுகளை 126 பக்கத்துலையும் 151 பக்கத்துலையும் ஒரு பாக்ஸ்லேயும் இருக்கும், அதுவும் படிக்கணும். இவங்க 126 பக்கத்தில் 12th நியூ புக்கில் பாருங்க, பிறப்பினால் எவருக்கும் உலகில் பெருமை வராதப்பா. நம்மளுக்கு தான் சொல்லுதாங்க பாருங்க, பிறந்தால் மட்டும் உலகில் பெருமை வருமா? வராது. உங்களுக்கு நல்ல உங்களை எல்லாம் பாராட்டணும், சிறப்பு வேண்டும்னா என்ன செய்யணும்? நல்ல செய்கை வேண்டுமாப்பா. நல்ல செய்கை என்னது? நல்ல செயல் செய்ய வேண்டும், நல்ல படிக்க வேண்டும், நல்ல வழிமுறையில் படிக்க வேண்டும். அப்படின்னா தான் நம்மளை வந்து உலகம் போற்றும். சரிங்களா, நன்மை செய்பவரே உலகமும் நாடும் மேற்குலத்தார் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களை போற்றுமா. திண்மை செய்பவரை அண்டி தீண்ட ஒண்ணாதார். அதாவது வந்து திண்மை செய்தவரே படிக்காமல் காலம் தாத்தது குரூப் 4 குரூப் 2 வருமானு கேட்டிங்கன்னா நம்ம வந்து பார்த்தா வெற்றி தள்ளி போயிட்டே இருக்கும். படிக்கிறவங்க படிச்சுக்கிட்டே தான் இருக்காங்க. நீங்கள் வந்து தேவையுள்ள வீடியோ மட்டும் பாருங்கள். இது என்னோட ரெக்யூஸ்ட்டு. நான் எதுவும் தப்பாக சொல்லியிருந்தால் மன்னிச்சுக்கிடுங்க. இப்போ கவிமணி அடுத்தல வந்து பார்த்திங்கன்னா அடுத்தல எங்கே இருக்காங்கன்னா மருமக்கள் வாழ்மான்மைன்னு எழுதியிருப்பார். இப்போ பார்த்தீங்களா, இந்த பேஜை கூட நான் எங்கள் கவிமணி வரான்னு நான் சொல்லியிருக்கேன். ஒரு பேஜ் விட்டுருக்க மாட்டேன். ஆனால் இது யாருக்கும் முன்னாடியே நம்ம மருமக்கள் வழி மாண்மையானு பார்த்துருக்கோம். ஆனாலும் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து விட்டேன்னா விடவே மாட்டேன். ஏன்னா எங்கெங்கே எது இருக்காரு, நியூ புக், ஓல்டு புக், சிறப்பு தமிழ் எல்லாமே நம்ம கவர் பண்ணிடலாம். சரிங்களா, அடுத்த வந்து 7th ஓல்டு புக்கில் 3rd டைமில் 68ஆம் பக்கத்துலையும் 69 பக்கத்துலையும் படித்தல் திறன் ஒன்று உண்டு. அதில் வந்து பார்த்திங்கன்னா கவிமணி வந்து வந்திருப்பார். கல்லு மலையும் குதித்து வந்தேன், பெரும் காடும் செடியும் கடந்து வந்தேன், இப்படி இருக்கா எல்லாமே எப்படி கடந்து வந்தேன் அப்படிலாம் இருக்கும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுவும் கவிமணி தான். ஓடி வந்தேன் எல்லாம் ஓடி வந்தேன் இப்படிலாம் இருக்கும். அப்போ இதையும் சேர்த்து அதோட படிக்கணும். அதுக்கு முன்னாடி என்ன படித்தோம் இங்கே பாருங்கள், அப்படியே ரீகால் பண்ணிகிட்டே வரணும். இங்கே பாருங்கள், இது மருமக்கள் வழி மாண்மையானு படித்தோம். அதை வந்து பிறப்பினால் எவருக்கும் உலகே பெருமை வராதப்பா அப்படின்னு படித்தோம். அடுத்து அதுக்கு முன்னால் என்ன படித்தோம்? வெண்ணிலாவே படித்தோம். அதுக்கு மேலே என்ன படித்தோம்? தேனிலே ஊரி செந்தமிழ் சுவைதேரும் சிலப்பதி கரமதி. அப்படியே ரீகால் பண்ணிகிட்டே நீ வரணும். அதுக்கு மேலே என்ன படித்தோம்? மங்கேற பிறப்பிற்கு நல்ல மாதவம் செய்திடல் வேண்டுமாமா அப்படின்னு படித்தோமா. இப்படி வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே என்ன படித்தோம்? உமர் கயம் பாடல். அதுக்கு மேலே என்ன படித்தோம்? வருமுன் காப்பம் படித்தோம். அதுக்கு மேலே என்ன படித்தோம்? ஆசிஜோதி படித்தோம். இப்படி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அப்படி நானும் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே இந்த கொஸ்டினை பார்த்தாலே இது கவிமணி இந்த இடத்துலேருந்து கேட்டாங்க அப்படின்னு கண்டிப்பாக அடிச்சிருவேன். அதுதான் நம்மளோட இது ஸ்பெஷல். இப்போ பார்த்தீங்கன்னா 8th ஓல்டு புக்கில் 2nd டைமில் 31ஆம் பக்கத்தில் நாடக கலைன்னு ஒன்று உண்டு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா கவிமணி சொல்லிப்பாரு, நாடக சாலை ஒத்த நாற்க சாலை ஒன்று நீடு உலகில் உண்டோ நிகழ்த்து அப்படின்னு கவிமணி சொல்லிப்பாரு. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா எங்கே நானும் வந்து நாடகம் இது நிகழ்த்து அப்படின்னு சொல்லிப்பார். அடுத்த வந்து பார்த்திங்கன்னா 8th ஓல்டு புக்கில் 3rd டைமில் 58ஆம் பக்கத்தில் இலக்கிய நகைச்சுவைன்னு ஒன்று உண்டு. அதில் வந்து பார்த்திங்கன்னா இது இலக்கிய நகைச்சுவைன்னு கவிமணி வருவார். அதையும் நம்ம படிக்கணும். எப்படின்னா ஞாஞ்சில் நாட்டு கவிஞர் கவிமணி தேசிய விநாயகர் பிள்ளை. அப்போ எந்த நாட்டு கவிஞர்னு கேட்டால் ஞாஞ்சில் நாட்டு கவிஞர். அவர் எந்த ஊர்? கவிமணி தேரூர் கன்னியாகுமரி. மருமக்கள் வழி மாண்மைன்னு ஒரு நூல் எழுதினார். அது எந்த நூல்? அந்த நூல் வந்து என்னதை சொல்லுதுன்னா நகைச்சுவை பற்றி சொல்லுது. இது வேறு ஏதாவது கொடுப்பாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இலக்கியத்தை பற்றி சொல்லுது. இது இல்லைனா இது வந்து பார்த்திங்கன்னா பெரியோர்கள் அறிவை பற்றி சொல்லுது. அப்படி ஏதாவது தப்பாக ஏதாவது கொடுப்பாங்க. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கொஸ்டின் கேட்டு படிங்க. சரிங்களா, இதில் வந்து மருமகனாக வருகின்றவன் இது கூட எப்படி கேட்டுவாங்க சில பேர் அகாடமி வேணா, மருமகனா மருமகளா, அண்ணனா தம்பியா அக்காவான்னு கேட்டுவாங்க. டிஎன்பிஎஸ்சி கேட்கலாம் வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சி கொஞ்சம் விசித்திரமான ஆளுங்க சார். அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எதுக்கும் முன்னெச்சரிக்கையோடு இது வந்து பயணிக்க வேண்டும். சரிங்களா, அதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் பணையம் வைக்கணும். அதாவது எதுக்கு பணையம் வைக்காங்க அப்படின்னு பார்க்க போகிறோம். அதாவது நகைச்சுவை நூல் தானே, அது அப்படியே ஒரு ஜாலியாக போகும். அதாவது ஆமை வடக்காய் அரை நான் பணையம், போலிக்காக புத்தகம் பணையமா, சீடைக்காக சிலேட்டு பணையம், முறுக்குக்காக மோதிரம் பணையம், இப்போ காப்பிக்காக கடுக்கன் பணையம், கூத்துக்காக குடையும் பணையம். இப்படி எதுக்கு பணயம் வைக்காங்க பணையம் வைக்காங்கன்னு பார்க்க போகிறோம். இதுதான் இதோட இது. அதை இப்படி பணையம் வைத்தால் படித்து எங்கே முன்னேற்றம் அடைய போகிறான் ஏன்னா நடைமுறை சமுதாயத்தை எள்ளுகின்றார். அதாவது நகைச்சுவையாக சொல்லிட்டார். அதாவது நாட்டுப்புற பாடல்களின் நகைச்சுவை உணர்வு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது பார்த்தீங்கன்னா 9th ஓல்டு புக்கில் 1st டைமில் 44 பக்கத்தில் இக்கால கவிதைகள் ஒன்று உண்டு. அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கவிமணி வருவார். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்களேன், நீங்கள் இதில் நான் கொடுத்துக்கல கவிமணி மட்டுமே தான் படிக்கணும். அதில் போய் இங்கே இந்த பாரதிதாசனை பார்த்தேன் இதை படித்தேன்னு குழப்பம் செய்யும். அதாவது ஒன்று படிக்கணும் ஒன்று மட்டும் தான் படிக்கணும். அதை மட்டும் தூயமாக நல்லா தெளிவாக படிக்கணும். சரிங்களா, இப்போ கவிமணி கவிதையில் கற்போரை கழிப்பில் ஆழ்த்துவன, உணர்ச்சிக்குள்ளே வைப்பன, கல்லை பிசுந்து கனியாக்கும் செந்தமிழி சொல்லி மணியாக தொடுத்தவன் நீதானோ என தாலாட்டு பாடிய இவர். அதாவது இவர் தான் முதல் குழந்தை கவிஞர் சொல்லுவாங்க. தாலாட்டு பாடிப்பார். அதாவது தீண்டாத ஒரு விண்ண பொண்ணு ஒன்று படிச்சுப்பார். கவிமணி பட்டம் யார் கொடுத்தாங்கன்னா உமா மகேஸ்வரன் கொடுத்துருப்பாங்க. இங்கே சென்னை மாகாண தமிழ்ச்சங்கத்தில் கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கவிமணி பட்டம் கொடுத்துருப்பாங்க. அதை வந்து பார்த்தீங்கன்னா மங்கையரா பிறப்பதற்கு நல்ல மாதவம் செய்திடல் வேண்டுமாமா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாருங்க, பெண்ணின் பெருமையை சொல்லியிருக்காங்க. இந்த பாட்டில் என்ன சொன்னாங்க? பெண்ணின் பெருமையை சொல்லியிருந்தாங்க. எப்படி வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் படிக்கணும். அப்போ கல்லை பிசந்து கனியாக்கும் செந்தமிழ் சொல்லி மணியாக தொடுத்தவனும் நீதானோ என்று தாலாட்டு பாடிய யார்? கவிமணி. இப்போ அதுக்கு மேலே என்ன படித்தோம்? அதை படிக்கணும். அதை வந்து சாலைகளில் பல தொழில்கள் பெருக வேண்டும், சபைகளே தமிழிலிருந்து முழங்க வேண்டும் என்று தொழிலும் தமிழும் வளம்பெறுதல் வேண்டுமா, தொழிலும் தமிழும் வளம்பெற வேண்டும். அதாவது எப்படின்னா, அதாவது சாலைகள் எல்லா இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் எல்லா இடத்துலையும் தொழில் பெருக வேண்டும். அதுபோல் சபைகள், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட்டு, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவும் சரி தமிழ்நாடும் சரி இன்டர்நேஷ்னல் உலகம் ஃபுல்லும் தமிழ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா சபைகளும் தமிழ் முழங்க வேண்டும்னு அப்படி வந்து பார்த்தீங்கன்னா சொன்னார். அதாவது தொழிலையும்
குறைச்சி சொல்லாமல் தமிழையும் குறைச்சி சொல்லாமல் அப்படி சொன்னவர் தான் நம்ம கவிமணி அவர்கள். அதாவது வந்து பார்த்திங்கன்னா அவரோட பாடல்கள் எல்லாமே நல்லா தெளிவாக இருக்கும், நல்லாயிருக்கும், எல்லார் பாடலும் நல்லாயிருக்கும். நம்ம தமிழ் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சிறப்பு வாய்ந்தது சரிங்களா. அதனால் அப்போ பாருங்கள் இதில் எத்தனை பாயிண்ட் இருக்கு பாருங்களேன். கவிமணி கவிதைகள் கப்புரை கழிப்பில் அழுத்துவனே இதுலேருந்து இது வரைக்கும் இருக்குது கவிமணி. அதாவது இங்கே ஒரு பாயிண்ட் இருக்குது, இங்கே ஒரு பாயிண்ட் இருக்குது, இங்கே ஒரு பாயிண்ட் இருக்குது. இப்போ இது அந்த டீப்பாக கேட்கணும்னா இது வந்து எதை கேட்கலாம், தொழிலும் தமிழும் பற்றி சொல்லுது. இந்த மங்கையர பிறப்பதற்கு இது வந்து பெண்ணின் பெருமை சொல்லுது. இது என்ன சொல்லுதுன்னா தாலாட்டு அதாவது வந்து அப்படி சொல்லுதுன்னு சொல்லலாம் சரிங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 9th ஓல்டு புக்கில் 2nd டைமில் 76ஆம் பக்கத்தில் உணவை மருந்துன்னு ஒன்று உண்டு. அந்த உணவை மருந்தில் வந்து பார்த்தீங்கன்னா கவிமணி ஒன்று சொல்லிப்பார். ஏன்னா காலை மாலை உலாவி நிதம் காற்று வாங்கி வருவேன் காலை தொட்டு கும்பிட்டு காலன் ஓடி போவானே அப்படின்னு. இது நம்ம எங்கே படிச்சுப்போம் நல்லா யோசிச்சு கீழே கமெண்ட்டில் பண்ணுங்கள். வருமுன் காப்பத்தை படிச்சிருப்போம் சரிங்களா. இதையும் அப்படி படிச்சுட்டு அதுக்கு மேலே வந்து ஞாபகம் பண்ணி பார்க்கணும். அதுக்கு மேலே என்ன படித்தோம் இப்போ பாருங்களேன். இப்போ 12வது பாயிண்ட் வரும் கவிமணி. அப்போ மேலே 11 பாயிண்ட் என்னெல்லாம் படித்தோம் பாருங்க. 11 பாயிண்ட் என்னெல்லாம் படித்தோம் அப்படின்னு நீங்கள் ரீகால் பண்ணிவிட்டு, அதாவது 12வது படிக்கல 11 வரைக்கும் என்ன படித்தோமோ அதை வந்து ரீகால் பண்ணிவிட்டு அதை 12வது படிக்கணும். இது கொஞ்சம் நேரம் ஆக தான் செய்யும், ஆனால் உங்களுக்கு மறக்காது, கொஸ்டின் குழப்பாது, ஸ்பீடாக இருக்கும். நீங்கள் மற்றவங்களை விட வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ப்பாக இருப்பீங்க சரிங்களா. அதனால் வந்து நம்ம வந்து படிக்கிறது வந்து தெளிவாக படிக்கணும். என்றைக்கு தெளிவாக படித்தோன்னா மறக்காது. இப்போ பாருங்களேன் 12th நியூ புக்கில் 50வது பக்கத்தில் 12th ஓல்டு புக்கில் 50வது பக்கத்தில் திருக்குறள் பெருமை கேள்வின்னு ஒன்று உண்டு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா கவிமணி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொட்டேஷன் சொல்லிப்பார், அதாவது திருக்குறளை பற்றி சொல்லிப்பார். இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாமே என்ன செஞ்சிருப்பீங்கன்னா, இது நான் சொன்னது எல்லாமே அடிஷனல் பாயிண்ட் எல்லாமே என்ன செஞ்சிருப்பீங்கன்னா புக் வைஸ் படிக்கல தனித்தனியாக படிச்சிருப்பீங்க. இப்படி ஒன்றா படிக்கல நம்ம குழப்பமா ஒரு கொஸ்டின் கேட்காங்கன்னு வச்சுக்கலாம். கவிமணியும் வச்சு அந்த ஒரு கொஸ்டினில் ஆப்ஷன் யாரெல்லாம் இப்போ கவிமணி பாரு, நாமக்கல் கொஞ்சம் இருப்பார், பாரதியார் பாரதிதாசன் பாரு. அப்போ 4த்தையும் குழப்பாது. இதை முடிக்கணும். நீங்கள் ஃபஸ்ட்டு முடிச்சுட்டு தான் அடுத்த டாப்பிக்கே போகணும். இதை நல்லா படிக்கணும். ஒரு 3 மணி நேரம் உட்காந்திங்கன்னா நல்லா முடிச்சிடலாம், ஈஸியாக முடிச்சிடலாம். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், நீங்களாக படித்து வாய் வந்து பேசணும், சொல்லணும், உங்கள் காது கேட்கணும், உள்மூளைக்கு போகணும், அப்படி படிக்கணும். ஒரு இடத்த நம்ம தோன்றின் புகழோடு தோன்றுக அப்படிலாம் தோன்றாமல் நன்றுன்னாரு ஐயா வள்ளுவர் ஐயா. ஒரு செயலை செஞ்சோம்னா நல்லபடியாக செய்யணும், இல்லை செய்யக்கூடாது. அதுதான் நம்மளோட இதாக இருக்கணும். அங்கே பாருங்கள் இதில் என்ன சொல்லிப்பாருன்னா திருக்குறளை பற்றி புத்தகம் 100 புரட்டி களைப்பூற்று சித்தம் கலங்கி திகைப்பதேன். அதாவது புத்தகத்தை நீங்கள் 100 புரட்டி நீங்கள் எதுக்கு களைச்சி போயிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றாரு, வித்தகன்னா யார், நம்ம தெய்வ புலவர் திருவள்ளுவர் சொன்ன பொய்யில் மொழி இருக்கும்போது, அதாவது வித்தகர் நம்ம திருவள்ளுவர் சொன்ன பொய்யில் மொழி இருக்கும்போது நீங்கள் எதுக்கு மற்ற புத்தகம் 100 புத்தகம் புரட்டி நீங்கள் எதுக்கு இது இதாகுதுங்க களைப்படையுதுங்க அப்படின்னு கொஸ்டின் கேட்காரு. அப்போ வந்து பார்த்தோன்னா இப்படிலாம் கேட்டுக்காரு அப்படின்னு கவிமணி நீங்கள் கொஸ்டின் படிக்கணும். ஆத்திரம் போங்க. செந்தமிழ் செல்வ திருக்குறளை நெஞ்சமே சிந்தனை செய்வாய் தினம். அதாவது செந்தமிழ் செல்வ திருக்குறளை நீ என்ன செய்வ சிந்தனை செய்வாய் தினமும் அப்படின்னு கவிமணி சொல்லிப்பாரு. இதுவும் கவிமணி சொன்னது தான். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஓல்டு கொஸ்டின் கேட்டது தான். செந்தமிழ் செல்வ திருக்குறளை நெஞ்சமே சிந்தனை செய்வாய் தினமும் நம்ம பார்த்துட்டோம். அதை நீ திருக்குறளை நெஞ்சாரத்தம் வாழ்வில் ஓதி தொழுது எழுக ஓர்ந்து அப்படின்னு கவிமணி சொல்லிப்பாரு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்படி 3 அப்போ மேலே உள்ளது 12 எத்தனை படிச்சுக்கோம், 13 படிச்சுக்கோம். அப்போ 14 படிக்கல என்ன செய்யணும்னா மேலே உள்ள 13 ஞாபகம் வச்சுட்டு படிக்கணும். அது ஒரு ரீகால் பார்த்துட்டு வரணும். அப்படின்னா தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மைண்ட் நிற்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 12th ஓல்டு புக்கில் 51ஆம் பக்கத்தில் சிலப்பதிகாரம் ஒன்று உண்டு. இந்த சிலப்பதிகாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா கவிமணி வந்து பார்த்திங்கன்னா ஒன்று சொல்லியிருப்பார், சிலப்பதிகாரத்தை பெருமையாக சொல்லியிருப்பார். பாரதியார் ஒன்று சொல்லியிருப்பார், அது இப்பவும் பார்க்கக்கூடாது. ஆனால் கவிமணி சொல்ல மட்டும் படிங்க. தேனில ஊறி செந்தமிழ் சுயதேரும் சிலப்பதிகாரம் என பாராட்டு விழான்னு இருக்குது. இது நம்ம எங்கே படித்தோம், பிழைத்திருத்துக்களை படித்தோம். அதுதான் இங்கேயும் இருக்குது. ஆனால் இங்கேயும் தான் கேட்டாங்க, அது பிழைத்திருத்துக்கள் தான் கேட்கணும். இதில் தான் கேட்பாங்க எப்பொழுதுமே. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பாதி பேர் வந்து பார்த்திங்கன்னா ஓல்டு புக்கு படிப்பேங்க, நியூ புக்கு படிப்பேங்க. ஆனால் ரெண்டுத்தையும் படிச்சுட்டு ஓல்டு கொஸ்டின் பார்க்காம இருப்பீங்க. அது தனியாக பார்த்துக்கலாம்னு நினச்சிங்கன்னு வச்சுங்களேன், அதுக்கு ஒரு டைம் வேணும். அப்படிலாம் பார்க்கக்கூடாது. இது படிச்சுட்டு உடனே ஓல்டு கொஸ்டின் படிச்சிடணும். ஓல்டு கொஸ்டின் படிச்சுட்டு உடனே அவுட் ஆஃப் புக் படிச்சிடணும். இப்படி படித்தா நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு திருப்தி இருக்கும், நம்மளுக்கு குழப்பாமல் இருக்கும். தனித்தனியாக படிச்சிக்கலாம்னு நினச்சிங்கன்னா கடைசி வரைக்கும் நீங்கள் பாருங்கள், எக்ஸாம் கடைசி வரைக்குமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா படிச்சுக்கிட்டே தான் இருப்பீங்க. பாருங்கள் தமிழுக்கே அப்படி படித்தோன்னா ஜிக்கெலாம் எப்படி சார் படிக்க முடியும், அப்படிலாம் படிக்கக்கூடாது. தமிழ்லாம் டக்குன்னு முடிச்சிடணும். அதாவது தமிழ்லாம் ஈஸியாக முடிச்சிடலாம். ஒரு 3 மாதம் போதும், ஈஸியாக முடிக்கலாம். இலக்கணம்லாம் புரிஞ்சு படிச்சுட்டு இருந்தீங்கன்னா ஈஸியாக அடிக்கலாம். எத்தனை கொஸ்டின் வெளியே கேட்டாலும் 95 கொஸ்டின் ஸ்கூல் புக்கெலாம் இருக்கும் எப்படியும். அந்த கொஸ்டின் போட்டுட்டு நீங்கள் புரிஞ்சு படிச்சிருந்தீங்கன்னு வச்சுங்களேன், அவுட் ஆஃப் எல்லாம் படிச்சிருந்தீங்கன்னா ரிவிஷன் பண்ணி எல்லாம் ப்ராப்பராக மெத்தடோடி படிச்சிருந்தீங்கன்னா அதில் ஒரு 3 கொஸ்டின் நம்ம ஈஸியாக போட்டுடலாம் சரிங்களா. இதில் 15 வினாக்கள் ஒரு 58 செட்டு வினாக்கள் என்கிட்ட இருக்குது. அதை நான் பிரித்து வச்சு அதான் தருவேன் சரிங்களா. இப்போ பாருங்களேன், கவிமணி பட்டம் பெற்ற தேசிய விநாயகர் வழங்கிய அமைப்பு இது யாருன்னு கிடைக்குது, இது சென்னை மாகாண தமிழ் சங்கம். இது சார் என்ன சார் நீங்கள் கொடுத்த தமிழ் புக்கில் இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கொடுத்த புக்கில் இல்லையே அப்படின்னு கேட்பீங்க. ஆமாம் இது கிடையாது, ஏன்னா இது வந்து அவுட் ஆஃப் கொஸ்டின். எப்படி நான் கண்டுபிடிக்கேன், இப்படி தான் கண்டுபிடிக்கணும் சரிங்களா. நம்மளை மீறி வந்து பார்த்திங்கன்னா கண்டுபிடிக்குவேன். இது எங்கே இருக்குன்னா அவுட் ஆஃப் புக் நான் கொடுத்துருப்பேன். அதுபோக வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் மெட்டீரியல் இருக்குது. அதுபோக வந்து பார்த்திங்கன்னா கவிமணி பற்றி எக்ஸ்ட்ரா படிக்கணும். அதாவது வந்து பார்த்திங்கன்னா சில டாபிக் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா தான் படிக்கணும். அது எந்தெந்த டாப்பிக்கோ ஓல்டு கொஸ்டின் வச்சு அந்த டாபிக் மட்டும் படித்தா போதும். அதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் ஸ்கூல் புக்கில் உள்ள படிங்க, அதுதான் முக்கியம் சரிங்களா. இப்போ பாருங்க இந்த இது கொடுத்துட்டு நம்ம பிழைத்திருத்தத்தில் பார்த்தோமா,
ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே என்ன கேட்டிருக்காங்க, எதுகை இல்லை கேட்டிருக்காங்க. எதுகைகளையும் கேட்கலாம். அதாவது இங்கே பாருங்கள், தேனிலே ஊனிலே அடி எதுகைன்னு கேட்டிருக்காங்க. அதாவது அடி எதுகைன்னு என்னது, இப்படி முதல் அடி ரெண்டாவது அடியிலும் எதுகைன்னு என்னது இரண்டாவது, அதாவது முதல் அடியிலும் இரண்டாவது அடியிலும் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது எழுத்து ஒன்று இப்படி வரணுமா. ஆனால் வந்து பாருங்கள், தேனிலே தேரும்னு இருக்குது, இது கிடையாது. இது ரெண்டும் ஒரே லைனு, சரிங்களா. அப்போ தேனிலே ஊனிலே, அப்பவும் பாருங்கள், தேனிலே ஊனிலே தான் ஃபஸ்ட் லைனு, ஊனிலே வந்து செகண்ட் லைனு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடி எதுக்கு தானே கிடைக்கும், நீ இருக்குது, சரிங்களா. இப்படியும் கேட்பாங்கன்னு சொல்லுறதுக்காண்டி தான் பண்ணேன். அதை ஆண்டி பண்டாரம் உன்னை வேண்டிக் கொண்டேன் என்ன நாட்டுப்புற பாடலை ஒட்டி திண்டாத நினைப்பபடி வேணா கவிமணி தேசம். இது வந்து தேவிரா புக்கு இருக்குது. அதை நம்ம வந்து அவுட் ஆஃப் புக்கு எங்கேருந்து எடுத்துப்போம், 8 இலக்கிய வரலாறு புத்தகம் எடுத்திருப்போம். அதை வந்து கவர்மெண்ட் மெட்டீரியல் குரூப் 2 குரூப் 4 கவர்மெண்ட் மெட்டீரியல்லேருந்து எடுத்திருப்போம். இது வந்து பார்த்திங்கன்னா எந்த புக்கில் எடுக்காங்கன்னு பார்த்து அந்த புக்கில் மட்டும் அந்த டாப்பிக் மட்டும் படிச்சுக்கிட்டேன்னா போதும். இதுவும் அவுட் ஆஃப் கொஸ்டின் தான், சரியா சார். அதை பாருங்கள், நாடக சாலை ஒத்த நாற்கச்சாலை ஒன்று நீடு ஒழுங்கு உண்டோ நிகழ்த்து அப்படின்னு சொன்னார். இது வந்து நம்ம படிச்சிருந்தோம். பாருங்களேன், இப்போ ஆப்ஷன் 4 இருக்குது. நான் டக்குன்னு படிச்சிருந்தேன். இப்படி கோர்வையாக படிச்சிருந்தோம்னா என்ன செய்வேன், கவிமணின்னு கரெக்டாக அடிப்பேன். அது கூட இதில் பக்கத்தில் என்னெல்லாம் இருந்துச்சு, சாலைகளில் பல தொழில் பெருக்க வேண்டும், தமிழ் அதாவது சபைகள் தமிழிலிருந்து முழங்க வேண்டும்னு ஒன்று இருந்துச்சு. அதை அங்கேயா பிறப்புக்கு நல்ல மாதம் செய்திட வேண்டுமோன்னு அந்த இருந்துச்சு அந்த நாடக கலையில். அதை வந்து பார்த்தீங்கன்னா காலை மாலை உலாவின்னு அப்படின்னு ஒரு லைன் இருந்துச்சு. அதாவது பிறப்பினால் யாருக்கும் பெருமை வராதப்பா அப்படின்னு ஒரு லைன் இருந்துச்சு. இப்படி வந்து பார்த்தீங்கன்னா நான் ரீகால் பண்ணிகிட்டே இருப்பேன். அப்படி வந்து பார்த்தீங்கன்னா ரீகால் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா நல்லது. அதே எப்படி கோர்வையாக படிச்சிங்கன்னா தான் நல்லது. அதை பாருங்கள், கல்லை பிசந்து கனியாக்கும் செந்தமிழ் சொல்லி மணியாக தொடுத்துன்னு இது அப்படி இருந்துச்சா தாலாட்டு பாடியாருன்னு அப்படி இருக்கா, அப்படி போடலாம். அதே லைன் அதே இடத்துல தான் நினச்சிப்பாங்க. இப்போ தேனில் ஊழி செந்தமிழ் சுவைதோறும் சிலப்பதிகாரம்னாவே இது அப்படி வந்து பார்த்தீங்கன்னா 12th படித்தோம், அதை பிளேஸ் 8th படித்தோம், அப்படி இருக்கு பாருங்கள். கொஸ்டின் எப்படி எல்லாமே வேறு கொஸ்டின் தான். இப்போ பாருங்கள், இதில் வந்து பார்த்தீங்கன்னா கவிமணி மட்டும் தான் பார்க்கணும், மற்றது பார்க்காங்க. இங்கே காலை மாலை உலாவினதும் காற்று வாங்கி வருவரையும் காலை கும்பிட்டு போவான் அப்படின்னு ஒன்று பார்த்தோமா. இந்த இது நோய்கள் படத்தில் அதை பாருங்கள், ரூபாய்த்து நோய் வந்து 4 செய்யுள் இது பார்த்தோமா. உமர்கையும் படத்தில் நம்ம அதாவது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ ஓல்டு கொஸ்டின் தான், நம்ம வந்து படிக்கிற வேயை வந்து கரெக்டாக கொண்டு போய் ஓல்டு கொஸ்டின் தான். நீங்கள் வந்து அகாடமிக் கொஸ்டின் டெஸ்ட்டு போடுறது அங்கே வந்து எக்ஸாம் வருதான்னு நீங்கள் கண்டிப்பாக சொல்லுங்களேன். அவ்வளோ கொஸ்டின் வராது. ஏன்னா டிஎன்பிஎஸ்சி எடுக்கிற கொஸ்டின் அவங்க தனி ரகம், சரிங்களா. இவங்க கொஸ்டின் வேறு. நம்ம வந்து ஓல்டு கொஸ்டின் தான் ஃபாலோ பண்ணணும். டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு டெஸ்ட் போடுறோம்னா, இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சுய பரிசோதனைக்காண்டி தான் போடுறோம். எப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு டெஸ்ட் போடுறீங்கன்னு வச்சுங்களேன். இப்போ நான் இலக்கணத்தில் வந்து வீக்காக இருக்கேன்னா, இலக்கியத்தில் வீக்காக இருக்கேன்னா, உரைநடையில் வீக்காக இருக்கேன்னா, இப்படின்னு பார்க்கறதுக்கு தான். ஆனால் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரே மாதிரி தான் எடுப்போம். ஏன் ஒரு ஆள் எடுத்தோம்னா எல்லாத்தையும் அந்த சிலபஸ் சொல்கிறது எல்லாத்தையும் முடிச்சுட்டு அந்த சிலபஸில் இல்லாத முடிக்காமல் இருந்தால் நீங்கள் எப்படி சார் எழுதுன்னு கேட்கலாம். இதர பகுதியில் நான் ஒரு பேஜ் மிஸ் ஆகாது, அப்படி தான் கொண்டு போவேன். ஆனால் எப்படின்னா போரே அடிக்காது, அப்படி தான் கொண்டு போவேன், சரிங்களா. இப்போ லைட்டாக வாசியானு இருக்குது. லைட்டாக வாசியாக வந்து பார்த்தீங்கன்னா யார் எழுதுனா 8 நாள்ட்டு பார்த்தோம், சரிங்களா. அதுக்கும் யாரும் கவிமணி பார்த்தீங்களா. கொஸ்டின் படிச்சிங்கன்னா ஈஸியாக இருக்கும். உமர் கையம் பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன்னா எந்த கவிஞன்னு மாற்றி கேட்க போகிறாங்க, வேறு என்ன கேட்டுருவாங்க, அவ்வளோதான் வாரசிக்கம் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா முடிஞ்சு போச்சு. பாருங்களேன், பொருந்தா இணையை கண்டறியன்னு கேட்டிருக்காங்க. இப்போ பாருங்க, இது கவிமணின்னு கொடுத்துருக்காங்க. நாம் கவிமணியில் என்னெல்லாம் பார்த்தோம், எல்லாமே பார்த்தோம். இது வெறுங்கை என்பது மூலதனம், விரல் 10 மூலதனம் பார்த்தோமா, இல்லை. அப்போ இது வந்து இது வேறு யாரோ அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் இதுதான் பொருந்தா வினை அப்படி போடலாம். ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா தாராபாரதி, நீங்கள் தாராபாரதி படிக்கல, தாராபாரதியில் வச்சுருப்பேன். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே எங்கேயுமே மாறாது. அதாவது நம்ம ஸ்கூல் புக்கில் எங்கே இருந்தாலும் ஸ்கூல் புக்கில் கேட்ட கொஸ்டின் கரெக்டாக அடிச்சிடலாம் சார். அதுதான் நம்மளோட இது. அவுட் ஆஃப் கொஸ்டினுமே நான் புக்கு வச்சுருக்கேன், அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் தாரேன், கீழே வச்சுருக்கேன். இப்போ நீதி திருக்குள் நெஞ்சாரத்து மாலி ஓதி தொழுது எழுக ஓர்ந்து அப்படின்னு திருக்குள் பெருமை படைய வேறு யாருன்னு இருக்கு கவிமணி. இப்போ இதில் பாருங்களேன், நம்ம கவிமணி சேர்த்து மொத்தம் படிச்சிருந்தனால இது கபிலர்னு சொல்லுவோமா, அவையார் சொல்லுவோம், பரணம் சொல்லுவோமா சொல்ல மாட்டோம். அதை வந்து காலை மாலை உலாவினி தான் காட்டு வாங்கி இவங்க எங்கே படித்தோம், நம்ம இது வருமுன் காப்பத்துலேயும் இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நோய் இது இருக்கிற மூலிகைகள்னு பாடம் படிச்சோம், நோய்கள்னு பாடம் 9th ஓல்டு புக்கில் அதுலேயும் இருக்கு பாருங்கள். அவ்வளோதான். இப்படி கோர்வையாக படிச்சிடணும். மருமக்கள் வழி மான்மியம் எங்கே படித்தோம், 12th நியூ புக்கில் ஒன்று படித்தோம், அங்கே படித்தோம், எல்லா இடத்துலையும் படித்தோம், நிறைய இடத்துல படித்தோம். அப்போ மறக்குமா, இப்படி நிறைய இடத்துல படித்தா மறக்காது. நாடகசாலை நாடகசாலை ஒன்று நீர்கள் இவங்க அங்கேயே ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, இங்கே ஒரு கொஸ்டின் கேட்டாங்க. இது அங்கே 8th ஓல்டு புக்கில் படித்தோம். அதை வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்படி இவ்வளோ ஆண்டு இருக்குது. ஆனால் நமக்கு தேவை உள்ளது எது, நம்ம கவிமணி மட்டும் படிச்சுக்கோங்க. கவிமணி மட்டும் நேராக பார்க்கணும். சபைகள் தமிழ்லேருந்து முழங்க வேண்டும் அப்படின்னு. அதாவது சில அகாடமி புக்கில் நிறைய கொட்டேஷன்லாம் கொடுத்துருப்பாங்க. அந்த கொட்டேஷன்லாம் படிக்காங்க. முதல்ல ஸ்கூல் புக்கில் வந்து பார்த்திங்கன்னா மெயின் லெசன், அது அடிஷனல் ஸ்கூல் புக்கில் எங்கெல்லாம் இருக்கோ அதை படிச்சதுக்கப்புறம் தான் அடுத்தாலும் வந்து பார்த்திங்கன்னா அவுட் ஆஃப் புக், அதான் ஓல்டு கொஸ்டின் படிக்கணும், அதுக்காக அவுட் ஆஃப் புக் படிக்கணும். இந்த மெத்தடில் இப்படி வரிசையாக படிச்சு பாருங்க, அப்போ தான் நல்லது. அடுத்த அதே கொஸ்டின் பாருங்க, சாலை பல தொழில் பெருக்க வேண்டும் அப்படின்னு கவிமணி. இவங்க பாருங்கள் ஆப்ஷன் 3 பேர் இருக்காங்க. இது நான் வந்து பார்த்திங்கன்னா 3 பேர் இருக்காங்க. இதில் நான் வந்து பார்த்திங்கன்னா கவிமணி தான் போடுவேன். ஏன்னா நான் கோர்வையாக படிச்சிருக்கேன், எனக்கு மறக்காது. அப்போ சரிதானே. மலர் மாலையும் கவிமணி, இது நான் 3 பேர் இருந்தாலுமே நான் வந்து போட மாட்டேன். ஏன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா கோர்வையாக படிச்சிருக்கேன். மலர் மாலையும், மருமக்கள் வழி மான்மியம், கதர் பிறந்த கதை, கந்தலூர் சாலை, இப்படி வந்து வரிசை நான் படிச்சிருக்கேன். அங்கே மேலே படிச்சுட்டு வந்தேன். ஆட்சி ஜோதி, உமர்கையம் பாடல்கள், இப்படி வந்து பார்த்தீங்கன்னா வரிசையாக படிச்சுட்டு வந்திருக்கேன். அதனால் குழப்பாது எங்கங்க. சீடைக்காக சிலேட்டு பயணம், ஏதோ பணையம் வச்சார் படிச்சோமா, நகைச்சுவை நூல், மருமக்கள் வழி மான்மியம்னு ஒரு இப்படி எல்லாத்தையும் பணையம் வச்சானா எப்படி நம்ம வந்து பார்த்தா படித்து முன்னேற முடியும்னு ஒரு பார்த்தோமா கவிமணி ஈஸியாக போடலாம் பாருங்கள். அதை வந்து பார்த்தீங்கன்னா
ஆசிய ஜோதி எழுதினது யாருன்னா கவிமணி. இது மட்டும் தான் படிக்கணும், மீதிலாம் பார்க்காதீங்க கொஸ்டின். அது அடுத்த டாபிக் படிக்கல, அதான் அதில் கவர் ஆகிரும். சரிங்களா? இவங்க போய் நாமக்கல் கவிஞரை போய் தீண்டு ரத்தம் யுத்தம்ட்டு வருகுது அப்படின்னு இது கரெக்டாக அப்படின்னு பார்க்கக்கூடாது. நம்ம என்ன படிச்சிருக்கோம்? கவிமணி படிச்சிருக்கோம். ஸ்கூல் புக்கில் எல்லாம் அடிஷனல் எல்லாம் படிச்சோம். ஸ்கூல் புக்கில் ஒரு இடத்துலையும் விடாமல் படிச்சிட்டோம். அடுத்த என்ன வச்சுன்னா ஓல்டு கொஸ்டின் வச்சு நம்ம செக் பண்ண போகிறோம். இப்படின்னு பார்த்துட்டு அடுத்த வந்து எந்த கொஸ்டின் எடுத்தாலும் ஸ்கூல் புக்கில் கேட்ட கொஸ்டினா கவிமணி ரிலேட்டட் நம்ம போட்டலாம். அடுத்த என்ன வச்சுன்னா அவுட் ஆஃப் புக் படிக்கணும். அடுத்தது தான் நம்ம வந்து டெஸ்ட் போட்டு பரிசோதனை பண்ணணும். அது டெஸ்ட்டில் நிறைய மெத்தட் இருக்குது. டெஸ்ட்டில் வந்து இப்போ சின்ன சின்ன நுணுக்கங்கள் தான் இருக்குது. அது இதெல்லாம் யார் கரெக்டாக பண்ணாங்களோ அவங்க தான் வந்து நல்ல மார்க் எடுப்பாங்க. சரிங்களா? இதுமாதிரி ஏதாவது வீடியோவில் ஏதாவது சவுண்டு கிட்டே நாய்ஸ் சவுண்டு கிடச்சுன்னா கொஞ்சம் மன்னிச்சுக்கிடுங்க. சரிங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்தோன்னா கவிமணின்னு இருக்குது. மங்கையரா பிறப்பதற்கு நல்ல மாதவம் செய்திட வேண்டும் அப்படின்னு சொன்னாரா சொல்லியிருப்பார். மேலே படிச்சினோம். அதை பாருங்கள், ரூபாய்க்குனா 4 அடி சொல்லி படிச்சினோம். சரிங்களா? அப்படி பாருங்கள், எல்லாமே இருக்கும். அதை பாருங்கள், ஆயுள் நாள் முழுவதும் தமிழ் மகன் தன்னுடைய வைத்து கொண்டு அனுபவிக்கக்கூடிய வாடாத கற்பக பூச்சென்று கவிமணி பாடலை பாராட்டியவர் யாருன்னா டி.கே. சிதம்பரம். இது அவுட் ஆஃப் கொஸ்டின். மொத்தம் கவிமணியில் 3 அவுட் ஆஃப் கொஸ்டின் இது வரைக்கும் கேட்டிருக்காங்க. அதில் வந்து பார்த்தா 3மே வந்து பார்த்திங்கன்னா அது எந்த புக்லேருந்து எடுத்தாங்க அதுன்னு கீழே நான் வச்சுருக்கேன். அவுட் ஆஃப் சோர்ஸ் புக்கு நான் கொஞ்சம் நோட்ஸ் எடுத்து வச்சு முன்னாடி படித்தது அது எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து புதுசாக எழுதி அப்டேட் பண்ணி தான் வச்சுருக்கேன். அதையும் உங்களுக்கு தரேன். சரிங்களா? மருமக்கள் வழி மானியம் இந்த நூலின் ஆசிரியர் கவிமணி. அதாவது உமர் கவிஞர் ரூபாய் திரும்ப 4 செய்யுள் அப்படி இருக்கா, வரிசையாக இருக்கு பாருங்க. டக்குன்னு போட்டுக்கிட்டே இருக்கலாம். அது கவிமணினா யார் தேசிய அப்படியே இருக்கா, டக்குன்னு போட்டு தூர போய்கிட்டே இருக்கணும். அதை பாருங்கள், இங்கே தேனியில் ஒரு சிந்தம் சுயதோறும் சிலப்பதி காணும். அப்போ வந்து கவிமணி. இப்படி இதேமாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா இலக்கியத்தில் வந்து பார்த்திங்கன்னா 8 தொகை 10 பாட்டு, அதாவது உரைநடையில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த இப்போ ஒரு எக்ஸாம் கேட்டுப்பாங்க. அதாவது போன தடவை ஒரு எக்ஸாம் கேட்பாங்க, வள்ளலாரும் ஒன்று கேட்டுப்பாங்க. அதாவது குரூப் 4 நினைக்கிறேம்மா, குரூப் டூ சாரி. தேனிலே அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஓடையிலே உகந்த நீர் அப்படின்னு ஒரு பாட்டு வரும். அதாவது வந்து 10th மொழித்திறன் பேச்சில் வரும். அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லாமே ஒரு பாயிண்ட் விட்டுருக்க மாட்டோம். அதனால் படிங்க நல்ல. இப்போ வந்து அவுட் ஆஃப் சோர்ஸு கவர்மெண்ட் மெட்டீரியல் நியூ அண்ட் ஓல்டு குரூப் 2 குரூப் 4 கவர்மெண்ட் மெட்டீரியல் தமிழ் இலக்கிய வரலாறு ஒரு 6 to 8 புத்தகத்துலேருந்து நான் எடுத்தது தான். அதுலேருந்து எடுத்தது தான் அவுட் ஆஃப் புக் நோட்ஸ் எடுத்துக்கேன். நீங்கள் அதெல்லாம் படிச்சுட்டு அதை ரொம்ப ரீகால் பண்ணிவிட்டு இது ஓல்டு வெர்ஷன் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தா நீங்கள் என்ன செய்யணும்னா கவிமணி தேசிய பற்றி அவுட் ஆஃப் புக்கில் கொஞ்சம் பேசிக்காக படிச்சுட்டு போகணும். அதாவது அவர் எங்கே பிறந்தார், எந்த வருஷத்தை மட்டும் படிங்க. பிறந்து 78 வயசாக இருந்தார். 20ஆம் நூற்றாண்டு கவிஞர். தேரூர் கன்னியாகுமரி மாவட்டம். அம்மா அப்பா சிவதான பிள்ளை ஆதிலட்சுமி. மனைவியார் ஊமையம்மாள். அதை கற்றறிந்த மொழிகள் வந்து பார்த்தீங்கன்னா யார்கிட்ட போய் கற்றறிந்தார்னா தமிழ், மலையாளம், ஆங்கிலம். அது யார்கிட்ட போய் கற்றறிந்தார்? சாந்தலிங்க தம்பிரான்கிட்ட போய் கற்றறிந்தாராம். அந்த ஆசிரியர் நான் சும்மா ஒரு கதை மாதிரி சொல்லி தான் அப்படி வச்சுக்கோங்களேன். ஆசிரியர்கிட்ட கேட்காரு, ஆசிரியரே சாந்தலிங்க தம்பிரான் ஐயா அவர்களே, நானும் உங்களுமே தொடக்கப்பள்ளி ஆசிரியராக பணி தொடங்கி கல்லூரி பேசுகிற பணி பெறணும் அப்படின்னு சொன்னார். நீ இனிமேல் நல்லா படிச்சுக்கப்பா, கண்டிப்பாக நீ வந்து ஆசிரியர் ஆவ அப்படின்னு சொன்னோன்னு அதேமாதிரி படிச்சுப்பா. ஆசிரியர் ஆனால் 36 வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா ஆசிரியர் வேலை பார்த்தாராம். அதனால் அப்படி இப்போ நம்ம நல்லா படித்தோம்னா அதுக்கு தகுந்த ஊதியம் கிடைக்கணும்னா தகுதி கிடைக்கணும்னா அப்போ அதுக்கு தான் வந்து கொடுத்தாங்களா கவிமணின்னு பட்டம் கொடுத்தாங்களாம். தேவி அப்படின்னு பட்டம் கொடுத்தாங்களாம். அப்படின்னு யார் கொடுக்காங்க? நீ நல்லா படிச்சிட்டப்பா உனக்கு பட்டம் கொடுக்க அப்படின்னு சொன்னது 1940 சென்னை மாகாண தமிழ் சங்கம் தலைவர் உமா மகேஸ்வரன் சொல்லி கொடுத்தாங்களாம். இவர் சொல்லி ஃபஸ்ட்டு வந்து படிக்கல வந்து பார்த்தா முதல் குழந்தை கவிஞர்னு சொல்லுவாங்க. ஏன்னா குழந்தை பாடலாம் இவர் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் தான் வள்ளியப்பா சொல்லுவாங்க. சரிங்களா? அதாவது வெண்பா ஈட்டுவில் ரொம்ப வள்ளுவர் இவர். நாஞ்சி நாட்டு பிறந்த கவிஞர்னால நாஞ்சி நாட்டு கவிஞர்னு சொன்னோம். இதெல்லாம் நம்ம பார்த்தோமா ஏற்கனவே. நூல்கள் அழகமை ஆசிரியத்து முதல் நூல், நாஞ்சி நாட்டு மருமக்கள் வழி மான்மியம், நகைச்சுவை நூல் பார்த்தோமா, பனை வச்சான்னு தேவியின் கீர்த்தனைகள். அதனால தேவின்னு பேர் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. குழந்தை செல்வம், அதனால் குழந்தை கவிஞர்னு பேர் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. கதர் பிறந்த கதை, அதை கவிமணி எங்கே பிறந்தாருன்னு அதை வச்சு இது நீங்கள் வந்து கம்பேர் பண்ணணும். எப்படின்னா கதர் பிறந்த கதையும் இது நாஞ்சி நாட்டு கவிஞர். அப்போ இது பார்த்தீங்கன்னா கதர் பிறந்த கதை எங்கே பிறந்தார்? நாஞ்சி நாட்டில் பிறந்தார் அப்படின்னு வச்சுக்கோங்க. அதை மனன்மணி மறுபிறப்புன்னு இருக்குது. இது திருநாய்ப்பற்றே. அப்போது மனன்மணி மறுபிறப்புனா யார்? கவிமணியோட மறுபிறப்பை பற்றி தான் சொல்லுதுன்னு அவர் நிச்சயமாக நம்ம ஞாபகம் வைக்கிறது தான். அதாவது காந்தலூர் சாலையில் வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே அவரோட 10 வரலாற்று நூல்கள் எல்லாமே அங்கே தான் இருக்குது. நேராக போய் அவரை பற்றி நம்ம படிக்கணும். எங்கே போகணும்? காந்தலூர் சாலைக்கு தான் போகணும் அப்படின்னு ஞாபகம். அடுத்தல மலரும் மாலையும், இது ஒரு கவிதை தொகுப்பு. அதில் ஆசிய ஜோதி, உமர் பாடல்கள், இது 3 தான் ஃபேமஸான நூல். அவர் அதை பற்றி ரொம்ப கொஸ்டின் இருக்கும். இப்போ ஆசிய ஜோதி பார்த்திங்கன்னா எட்வின் அர்னால்டு எழுதியது, லைட் ஆஃப் ஆசியா, ஆங்கிலத்தில் மொழியிலிருந்து தமிழ் மொழி பெற்றார். இது புத்தக விளையாட்டு கொடுக்குது. இவ்வளோ தான். இது நம்ம யாரையும் மேலே படிச்சிட்டோம், இருந்தாலும் படிக்கும். இப்போ ஒரு கோரையும் படிக்கும். உமர் பாடல்கள். உமர் 14ஆம் நூற்றாண்டு கொஞ்சம் பார்சி கொஞ்சம் மொழிபெயர் கியாசுதீன் அப்துல், அதை கணித மாணவர் புலம் பெற்றிருந்தால் எங்களும் இது அதுமாதிரி கொஸ்டின் படிங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இன்ப துன்பங்கள் அடையும் அப்படிங்க. உமாவியர் பாடல் ரூபாய் 93 இம்மை மருமை பற்றி சொல்லுது. ரூபாய்த்து 115 பாடல் கொண்டது. ரூபாய் என்றால் 4 செய்யுள். இப்போ பிற தகவல், இவர் 1954 தேர்வில் நினைவில் இருந்துச்சு. 2005 அஞ்சல் தலை இருந்தது. பேபி என்ற ஆங்கில பாடலில் தமிழ் குழந்தை என மொழிபெயர்த்துள்ளார். இப்படி வந்து பார்த்திங்கன்னா இப்போ பாருங்களேன், இவர் நீங்கள் கொஸ்டின் கேட்டு படிக்கணும். இவருக்கு கவிமணிக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா நினைவில் வெளியிட்டது? 1954. அது அஞ்சல் தலை எப்போ வெளியிட்டது? 2005. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா வருஷம் ஞாபகம் வைக்கிறது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து ஒரு ட்ரிக்ஸ் இருக்குது. அது ஒரு தனி ட்ரிக்ஸ் இருக்குது.
அது ஞாபகம் வச்சிங்கன்னா ஈஸி ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ கவிமணி தேசிய விநாயகர் பற்றி புகழுரை நிறைய பேர் புகழ்ந்துருப்பாங்க. அதாவது பாருங்களேன், நாமக்கல் கவிஞர் என்ன சொல்லியிருக்காருன்னா, தேசிய விநாயகத்தின் கவி பெருமை தினமும் கேட்பது எனக்கு செவி பெருமை அப்படின்னு இருக்காரு. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா டி.கே. சண்முகம் என்ன சொல்லியிருக்காருன்னா, அதாவது கவிமணியின் கவிதைகளை புரிந்து கொள்வதற்கு பண்டிதராக இருக்க வேண்டியதில்லை, அதனால் படித்தவனா பெரிய பண்டிதராக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, படிக்க தெரிந்தால் போதும், எவரும் அறிந்து கொள்ளும் நடை அது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்த வந்து பார்த்திங்கன்னா, கவிமணி பாடல்கள் தமிழ் மக்களுக்கு கிடைத்த பெருஞ்செல்வம், அரிய செல்வம், அதாவது தெவிட்டாத அமிழ்தம், ஆயுள் நாள் முழுவதுமே தமிழ் மக்கள் தன்னுடன் வைத்துக்கொண்டு அனுபவிக்க வேண்டிய வாடாத கற்பக பூச்சென்று அப்படின்னு நம்ம படித்தோம். அவுட் ஆஃப் கொஸ்டின் அது தரப்பாங்க. தேனுலகம் கவிப்பாடும் தேசிய விநாயகமே அப்படின்னு வள்ளியப்பா வந்து சொல்லிப்பாங்க. முதல் குழந்தை கவிஞரை பற்றி வள்ளியப்பா அவரும் குழந்தை கவிஞர் தான் இருந்தாலும் அவர் சொல்லிப்பாங்க. அதை மேற்கோளுக்கு போய் படிக்க போகிறோம். முதல்ல நம்ம என்ன படிச்சிட்டோம், ஸ்கூல் புக்கில் உள்ள மேற்கோள் எல்லா இடத்துலையும் எங்கெங்கெல்லாம் படிச்சிட்டோம். அதுக்கப்புறம் நீங்கள் வெளியே போய் படிக்கணும். அதுக்கு முன்னாடி போய் இப்படி அவுட் ஆஃப் சில அகாடமிலாம் என்ன வச்சுருப்பாங்க, அவுட் ஆஃப் கொஸ்டின் எல்லாமே சேர்ந்து ஒன்றா வச்சுருப்பாங்க. முதல் எது படிக்கணும் தேவை அதுதான் படிக்கணும், அங்கே தான் மெஜாரிட்டி ஆஃப் கொஸ்டின் இருக்கும். அதுக்கப்புறம் தான் அவுட் ஆஃப் புக்கில் போய் படிக்கணும். நீங்கள் அது ரெண்டையும் படிச்சுக்கணுங்க. அது அவுட் ஆஃப் அப்படி படிச்சுட்டு ஓல்டு கொஸ்டின் படிச்சு அதுக்கப்புறம் இங்கே படிங்க சரிங்களா. அதாவது பாட்டுக்கோள் புலவன் பாரதிங்க, பாட்டுக்கோர் புலவன் பாரதியடா, அவன் பாட்டை பண்ணோடு ஒருவன் பாடினானாடா, கேட்டு கிறுகிறுத்து போனானாடா, அந்த கிறுகிறுக்கில் உலர் மொழி பொறுப்பாயடா அப்படின்னு இருக்கா. இங்கே வெயில் கேட்ட நிழல் உண்டு, வீசும் தென்றல் காற்று உண்டு அப்படின்னு இருக்குது. கையில் கம்பன் கவி உண்டு, கலசம் நிறைய மது உண்டு அப்படின்னு கம்பனை பற்றி வந்து பார்த்தோன்னா பெருமையாக பேசிப்பார். யாருன்னா கவிமணி வந்து சொல்லியிருப்பார். இதெல்லாம் கவிமணி வந்து எழுதின பாட்டு சரியா. அவ்வை கிழவி நம் கிழவி அப்படின்னு அவ்வையை பற்றி நான் அவர் சொல்லியிருப்பார். ஊக்கம் உடையவருக்கு துன்பம் உலகில் இல்லையம்மா அப்படின்னு சொல்லியிருப்பார். பின்னி முடிச்சிடமா பிச்சிப்பூ சூட்டிடமா என்னும் மொழிகளினில் எக்காலம் கேட்பனையோ அப்படின்னு ஈஸியாக சொல்லிப்பார். கோவில் முழுவதும் கண்டேன் உயிர் கோபுரம் ஏறி கண்டேன், தேவாதி தேவனை யான் தோழி தேடியும் கண்டிலேனோ, உள்ளத்தில் உள்ளானே அது உணர வேண்டுமடி அப்படின்னு சொல்லிப்பார். தோட்டத்தில் மீது வெள்ளை பசு அப்படின்னு ஒரு பாட்டை சொல்லிப்பார். வெயில் கேட்ட நிழல் உண்டு, வீசும் தென்றல் காற்று உண்டு, கையில் கம்பன் கவி உண்டு, கலசம் நிறைய மது உண்டு, தெய்வம் கீதம் பலம் உண்டு, தெரிந்த பாட நீயும் உண்டு, வையம் தரும் வளம் அன்றி வாழும் சொர்க்கம் வேறு உண்டோ அப்படின்னு சொல்லிப்பார். பாட்டுக்கு ஒரு புலவன் பாரதியடா, அவன் பாட்டாடை பண்ணோடு ஒருவன் பாடினடா, கேட்டு கிறுகிறுத்து போனேனாடா, அந்த கிறுகிறுக்கில் உள்ள மொழி பொறுப்பாயடா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் படிச்சுக்கணுங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் வீடியோ நான் எடுத்து போட்டோம்னா பொறுமையாக எடுத்து போடுவேன். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 மணி நேரம் இருக்கும் கவிமணி பற்றி மட்டுமே. அது 3 மணி நேரம் படிச்சிங்கன்னா உங்களுக்கு எப்போதுமே அது கவிமணி பற்றி நீங்கள் படிக்கவே வேண்டாம். ஆனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 3 மணி நேரம் கூட வராது, ஒரு 2 மணி நேரம் வரும். ஆனால் நீங்கள் பார்க்க மாட்டீங்க. அதனால் வந்து லேசாக அப்படி மட்டும் காமிச்சுக்கிட்டேன். இப்போவுமே எத்தனை நிமிஷம் ஆகிட்டு, 46 நிமிஷம் ஆகிட்டு. அதனால் வீடியோ முடிச்சுக்கிறேன். 500 வந்து பார்த்திங்கன்னா அடுத்த வீடியோ நான் இப்போவுமே எடுத்து வச்சுருக்கேன். அடுத்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா 500 வந்து பார்த்திங்கன்னா அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்கில் எங்கெல்லாம் இருக்குது மெயின் லெசனு, அடுத்தலாம் வந்து பார்த்திங்கன்னா ஓல்டு புக்கில் எங்கெல்லாம் இருக்கும், நியூ புக்கில் எங்கே இருக்கும், இப்போ அடிஷ்னல் பாயிண்ட்டு எங்கெல்லாம் இருக்கும் அப்படின்னு நான் வச்சுருப்பேன். கீழே அடிஷ்னல் பாயிண்ட்டு பாருங்களா, அடிஷ்னல் பாயிண்ட் பாருங்கள். அடிஷ்னல் பாயிண்ட் இப்போ 10th ஓல்டு புக்கில் வந்து பார்த்திங்கன்னா 10th நியூ புக்கில் 116 பக்கத்தில் முன்தொன்றி முத்தக்குடின்னு ஒன்று உண்டு. அதில் கொற்கை கோமான் கொற்கையும் பெருந்துரை என்று 500 சொல்லியிருக்கோம். இப்படி அடிஷ்னல் பாயிண்ட்டும் வச்சுருப்பேன். நீங்கள் வந்து இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ரெஸ்பான்ஸை பொறுத்து தான் நீங்கள் எப்படி கமெண்ட் பண்ணுவீங்க, எப்படி இங்கே உடனே பார்க்கிங்க, இது எவ்வளோ நேரம் பார்க்கிங்க, ஸ்கிப் பண்ணிட்டு பார்க்கிங்க, எல்லாமே நான் பார்த்துட்டே தான் இருப்பேன். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அதை வச்சு தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணுவேன். நீங்கள் லேட்டாக பார்த்துக்கலாம் இப்படிலாம் பார்த்தீங்கன்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ வந்து தூக்கி விட்ருவேன். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்ன செய்வீங்கன்னு தெரியுமா, 3000 5000 கொடுப்பாங்க தெரியுமா, அந்தமாதிரி அகாடமியில் படிச்சுக்கிடுங்க. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா படிக்கிறவங்க 10 பேர் இருந்தால் போதும். நானும் இதெல்லாம் துட்டு வாங்கிட்டு தான் உங்களுக்கு நடத்தணும்னா நடத்துவேன். அப்போ தான் நீங்கள் பார்ப்பீங்கன்னா சரிங்களா. அதெல்லாம் நல்லா படிங்க சரிங்களா. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி படிக்கணும்னா என்றைக்குமே வந்து பார்த்திங்கன்னா தெரிந்த இனத்தோடு தேர்ந்து எண்ணி செய்வாருக்கு அரும்பொருள் யாதொன்றும் இல். அதாவது எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு எல்லாமே படிச்சிங்கன்னா முடியாதுன்னு எதுவுமே கிடையாது. எல்லோருமே நல்லா படிங்க சரிங்களா. நல்லா படித்து நல்லா பாஸ் ஆகுங்க, அதுதான் எனக்கும் ஆசை. நீங்கள் வந்து நல்லா படிங்க சரிங்களா. அதாவது வந்து பார்த்திங்கன்னா முடியாதுன்னு எதுவுமே கிடையாது சரிங்களா. அதாவது எல்லாமே அதாவது ஒரு காரியத்தை தொடங்கிட்டோம் அதை வந்து செஞ்சிடணும். அதாவது செய்யக்கூடாத செஞ்சாலும் நமக்கு தோல்வி வந்துடும். அதாவது செய்யத்தக்க அல்ல செய்யக்கெடும், செய்யத்தக்க செய்யாமல் அனுப்படும். அதாவது செய்யக்கூடாத காரியத்தை செஞ்சாலும் வந்து பார்த்தா நம்மளுக்கு வந்து பார்த்தா துன்பம் வரும், கஷ்டம் வரும். அதை வந்து செய்யக்கூடிய காரியத்தை செய்யாமல் இருந்தாலும் கஷ்டம் வரும், துன்பம் வரும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா படிக்கிற நேரத்தில் படிக்க மட்டும் செய்யுங்க சரிங்களா. அடுத்த வீடியோ எப்படின்னு உங்களோட ரெஸ்பான்ஸை வச்சு தான் நான் வந்து இதேமாரி 500 இந்த இதுமாதிரி எல்லா டாப்பிக்கும் போட்டு அது இதர பகுதியும் போட்டு இதேமாரி ஓல்டு கொஸ்டினும் அதோடு வச்சு அவுட் ஆஃப் சோர்ஸ் வச்சு எல்லாமே தருவேன். இந்த பிடிஎஃப் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிடிஎஃப் மட்டும் ஆனால் கிடைக்கும். நீங்கள் வந்து ரெஸ்பான்ஸை பொறுத்து அடுத்த பிடிஎஃப் வந்து நீங்கள் நல்லா பண்ணிங்கன்னா 500ஓடு சேர்த்து கண்டிப்பாக 500 எடுத்துகிட்டு அந்த 500 இதில் வந்து அந்த பிடிஎஃப் வச்சுருப்பேன் சரிங்களா. நானும் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க்கு போயிட்டு வந்து தான் உங்களுக்கு நைட்டு ஃபுல்லும் மெனக்கிட்டு உட்காந்து விழித்திருந்து கண்ணெல்லாம் விழித்திருந்து வந்து பார்த்திங்கன்னா 1 மணி வரைக்கும் ரெடி பண்ணி உங்களுக்கு கொடுக்கேன். அதனால் நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. நான் எதுவும் இந்த வீடியோவில் எதுவும் சொல்லியிருந்தோம்னா
மன்னிச்சுவிடுங்க. நான் உங்கள் வீட்டு வந்து ஒரு ஒரு ஆளாக என்னை நினச்சிக்கிட்டு நான் சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, காது வாங்கி கொடுத்து வாங்கிக்கிட்டு என்னதுன்னா, செல்லுலாம் அநியாயமாக யூஸ் பண்ணாமல் படிங்க. அதாவது படிக்கணும் வந்துட்டோம், படித்தா மட்டும் தான் பாஸ் ஆக முடியும். அதனால் அது விழிப்புணர்வோடு நம்ம படிக்கணும். மற்றவங்களோட வந்து பார்த்தா நம்ம நல்லா படித்தா தான் பாஸ் ஆக முடியும். சரிங்களா? அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி. சரிங்களா? அதாவது நம்ம வீடியோ வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும்னா வராதும், அது உங்களோட இதெல்லாம் இருக்குது. நீங்கள் மற்ற வீடியோலாம் ஒன்றுமே இல்லாத வீடியோ போய் நீங்கள் வந்து அதை வந்து 50,000 பேர் 80,000 பேர் பார்க்கிங்க. ஆனால் இது வந்து இப்படி கண்டென்ட் கொடுத்தா நீங்கள் பார்ப்பீங்களான்னு தெரில. அதனால் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். உங்களோட ரெஸ்பான்ஸை பொறுத்து தான் அடுத்த வீடியோ வருமா வராதான்னு. சரிங்களா? நன்றி, வணக்கம்.